அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளம் தமிழ் தளத்தில் குறுந்தொகை தொடர் பயிற்சி வகுப்பின் 2ஆம் வகுப்பு இன்று இனிய துவங்குகிறது. இந்த நிகழ்விற்கு திருமிகு சித்ரா பாலசுப்ரமணியன் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசினை திருவாளர் ஜே சதீஷ் அவர்கள் வழங்குகிறார். அம்மா அவர்களை பற்றி, இவர் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டமும் எம்ஃபில் பட்டமும் பெற்றவர். பொதிகை தொலைக்காட்சியில் நீண்ட காலம் நிகழ்ச்சி தொகுப்பு நேர்காணல்கள் செய்திருக்கிறார். காந்தி 150க்காக செய்த 16 நேர்காணல்கள் இவரின் பங்களிப்பு மகத்தானவை. இவர் சிலிக்கான் ஹெல்ப் மற்றும் சொல்வனம் போன்ற வலைதளங்களில் சங்க இலக்கியம் குறித்த உரையாடல்களையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இவர் குறிப்பாக நற்றிணையின் கருத்துக்களை புரிந்து கொள்ளும் வகையில் தனது உரைகளை அமைத்துள்ளார். இவர் சங்க இலக்கியத்தின் பல்வேறு பகுதிகளை பற்றியும் இலக்கிய வளம் பற்றியும் பல முறை பேசியுள்ளார். அம்மா அவர்களின் இலக்கிய பணி மென்மேலும் சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நன்றி. அடுத்ததாக அம்மாவின் சிற்றுரையை ஆரம்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு வகுப்பு அப்படின்னு போட்ட உடனேயே இவ்வளோ பேர் ஆர்வமாக திரண்டு வந்திருப்பது அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தின் மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் அதை தொடர்ந்து நம்ம வாசிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த உந்து சக்தியையும் தான் இங்கே வெளிப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் உண்மையாகவே குறுந்தொகை எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இலக்கியம். நான் கல்லூரியில் முதுகலை படித்த போது ரொம்ப விரும்பி படித்த ஒரு பகுதி எங்களுக்கு சங்க இலக்கிய பகுதி ஒரு தாளாக இருந்தது. அதில் நாங்கள் குறுந்தொகை எங்களுக்கு ஒரு 20 பாடல்கள் இருந்தது. பாடப்பகுதியில் 20 பாட்டு தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா எல்லாம் முடித்து நான் கல்லூரியில் ஒரு ஆசிரியராக, தனியார் கல்லூரியில் ஆசிரியராக வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு எந்த பணியிலும் இல்லை, ஃப்ரீலான்ஸாக நிறைய பாடங்கள், இலக்கிய பாடங்களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸாக நாங்களே ஒரு குரூப்பாக ஒரு யூடியூப் சேனல் மாதிரி வச்சு அதில் எல்லா 8 தொகை 10 பாட்டு முழுக்க படிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அந்த மாதிரி நாங்கள் இந்த பெருந்தொற்று காலத்தில் ஒன்று ஆரம்பித்து அதை முழுக்க படித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 இலக்கியங்களை அதில் முடிச்சிருக்கோம். நற்றினை இப்போ படிச்சுட்ருக்கோம். குறுந்தொகை முழுக்க முடிச்சிருக்கோம். 401 பாடல்களும் படித்தோம். அதற்கு பிறகு நாலடியார், சிலப்பதிகாரம், இந்த மாதிரி பெரியாழ்வார் திருமொழி, பாஞ்சாலி சபதம், சகலகலாவலி மாலை, இந்த மாதிரியான பகுதிகளை நாங்கள் படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் நான் இந்த பேச்சு முடிஞ்ச உடனே அந்த ஏன்னா அது இலவசமானது தான், எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக எடுக்கிற வகுப்புகள் இலவசமானது தான். இப்போ குறுந்தொகையில் ஒரு 50 பாடல்கள் எனக்கு கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு நகைப்பெட்டியை கொடுத்தது போல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு மிக மிக மகிழ்வாக உணரக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா நிறைய பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட நமக்கு பிடிச்ச, நம்ம மனசுக்கு நெருக்கமான தலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வகையில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இலக்கியம் குறுந்தொகை. நீங்கள் இந்த குறுந்தொகையே பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு அழகாக பின்னப்பட்ட, அழகான வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அதனுடைய அமைப்பே அப்படி தான் இருக்கும். 4 வரி தான், 4 வரி இல்லை, மிஞ்சி போனால் 5 வரி. அதில் ஒரு உணர்வு, அதில் ஒரு அழகான உவமை, ஒரு நிலக்காட்சி, இதோடு சேர்ந்து அது ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அழகழகாக பொறுக்கி எடுத்த மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கக்கூடியது குறுந்தொகை. குறுந்தொகையை முழுக்க படித்தோம் அப்படின்னா நமக்கு உண்மையாகவே ஒரு தமிழை படித்ததனுடைய ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நிச்சயம். ஏன்னா 401 பாடல்களையும் விரும்பி படிச்சிருக்கிறதுனால நான் அதை என்னுடைய கருத்தாக அதை சொல்கிறேன். இதில் நேற்றைய வகுப்பில் அவர் என்ன எடுத்தார்னு எனக்கு தெரியாது. ஆனால் குறுந்தொகை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது உவேசா தான். உவேசா இல்லை என்றால் நமக்கு குறுந்தொகை கிடையாது. இந்த குறுந்தொகையை பதிப்பிப்பதற்காக தான் பட்ட சிரமங்களை உவேசா மிக அழகாக தன்னுடைய முன்னுரையில் எழுதியிருக்கிறார். நான் என்னுடைய பாடங்களுக்கு பயன்படுத்தியது குறுந்தொகை உவேசாவினுடைய இந்த பதிப்பும் ராகவையங்காருடைய அந்த உரையும் தான் நான் பயன்படுத்தினேன். ராகவையங்காருடைய உரை 2 உரையும் தான் நான் பயன்படுத்தினேன். ஏன்னா சில நுட்பமான வேறுபாடுகளை ராகவையங்கார் காட்டியிருக்கிறார், அவருடைய உரையில் காட்டியிருக்கிறார். இப்போ இதில் உவேசாவினுடைய பணி அபாரமானது. அவர் கிட்டத்தட்ட 1915களிலேயே இந்த வேலையை ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் சீவக சிந்தாமணி பதிப்பிக்கும் போதே, நான் கொஞ்சம் சுருக்கமாக குறுந்தொகையினுடைய பதிப்பு வரலாற்றை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே சீவக சிந்தாமணி பதிப்பிக்க ஆரம்பிக்கும் போது உவேசாக்கு இந்த மாதிரியான நிறைய மேற்கோள் பாடல்கள் கிடைக்கிறது. அப்போது இந்த பாடல்கள் எல்லாம் எதில் வருதுன்னு தெரியல.
இப்போ நம்ம சங்கிலிக்கியம் இவ்வளோ புத்தகங்களை பதிப்பிச்சு வச்சுருக்கோம். இப்போ தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனம் கல்வியியல் நிறுவனம் சேர்ந்து ஒரு புதிய உரையை, இப்போ கூட நவீன உரையை ஒன்றை பதிப்பித்து 10 பாட்டு எடுத்தொகை நூல்களை கொண்டு வராங்க அப்படின்னா, ஆனால் ஒரு காலத்தில் சங்க இலக்கியம் என்ற நூல்களே இல்லை நமக்கு அப்படின்றத வந்து நம்ம கேட்டால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் ஆதீனங்கள் மடங்கள் எல்லாம் தமிழ் வளர்த்த அந்த காலகட்டத்தில் இருந்தவை வந்து பக்தி இலக்கிய நூல்களும் தலப்புராணங்கள் மாதிரியான நூல்களும் தான் அதிகமாக பரவலாக வாசிப்பில் இருந்தது. பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த அந்த ஆதீன மடங்களில் சங்க இலக்கியங்கிற பேரை யாருக்கும் தெரியல, அதை பற்றின நூல்களை யாரும் படிக்கவும் இல்லை. அது ஒரு காலத்தில் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு மறைஞ்சே போச்சு. ஆனால் அதுக்கு ஒரு காலம் வருது, திரும்ப அது மேலே எழுந்து வருது, தண்ணீருக்குள்ளே மூழ்கின பந்து மாதிரி அது மேலே எழுந்து வருது. அப்போ வந்து சீவக சிந்தாமணியில் அவர் பார்க்குறாரு, இந்த மாதிரியான அடிக்கடி மேற்கோள்களாக இந்த பாடல்கள் வருகின்றன உரைகளில், இதெல்லாம் என்ன பாட்டுன்னு தெரியல, ஆனால் எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிறார் உவேசா. அதுக்கு பிறகுதான் சேலம் ராமசாமி முதலியார் கேட்குறாரு. அதுக்கப்புறமா சில மடங்களில் அவருக்கு கிடைக்கிது. கிட்டத்தட்ட 15 பிரதிகளை வந்து தேடி எடுத்திருக்கார் உவேசா. அந்த முன்னுரையில் அவர் கொடுக்குறார், தனக்கு எத்தனை பிரதிகள் கிடச்சது அப்படிங்கிற ஒரு வரலாற்றை எழுதுறாரு. அதெல்லாம் படித்து பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு பணிகளுக்கு நடுவில் அந்த மனுஷன் எப்படி இதெல்லாம் செஞ்சார்? அவர் இத்தனைக்கும் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதோடு அவர் வந்து மற்ற பிற பதிப்பு பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது எப்படி தனித்தனியாக எடுத்து முதல்ல இந்த பாடல்கள்லாம் எழுதுறாரு. அதற்கு பிறகு அதனுடைய உரையை தேடுறாரு. 15 விதமான பிரதிகள் அவருக்கு கிடைக்குது. அதை ஒப்பு நோக்குகிறார். அதுக்கு பிறகு அது பாடல் வரிசையும் பாடபேதங்களையும் எழுதிக்கிறார். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, வேற யாரோ பதிப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது அவருக்கு. வெறும் மூலத்தை மட்டும் யாரோ பதிப்பிச்சுட்டாங்க அப்படின்னும் போது எதுக்கு செய்ததையே திரும்ப செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு உற்சாக குறைவு வருகிறது. யாரோ செஞ்சுட்டாங்க இல்லை, திருப்பி நம்ம அதை செய்யணும்னு அதை நிறுத்திடுறாரு. ஆனால் அந்த குறுந்தொகை அவரை விட்டு போகவே இல்லை. அது திரும்ப 1930களில் வந்து மூலம் மட்டும் வரும்பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து உரை எழுதக்கூடாது, இதுக்கு உரை எழுதக்கூடாது அப்படின்னும் போது உவேசா அவ்வளவு பணிகளை செய்த உவேசா சொல்கிறாரு, நச்சினார்க்கினியரும் பேராசிரியரும் எழுதின உரையை எழுதுகிற இடத்துல நான் எழுதலாமா, அது தகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் எழுதியே ஆகணும் அப்படிங்கிற வரும்போது கிட்டத்தட்ட ஒரு வயதினுடைய மூப்பினுடைய எல்லைக்கு வந்துட்டார். அப்போது இப்போ இந்த வயதினுடைய மூப்பில் நான் வந்து அதை செய்ய முடியுமா அப்படின்னும் போது முன்னுரையில் அவர் எழுதுகிறாரு, தமிழ் மேல் உள்ள காதல் என்னை உந்தி தள்ளுகிறது, என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியல. தமிழ் மேல் இருக்கிற காதல்னால மட்டும்தான் இறைவனுடைய அருளை நம்பி இதை முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஆயுசு இருக்கும் அப்படின்னு நம்பி நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பதிப்பணியை ஆரம்பித்து நல்லபடியாக அதை வந்து முடிக்கிறாரு. ரொம்ப அற்புதமான உரை. உவேசா வந்து இதை வந்து கூற்றுகளாக தான் பிரிச்சிருக்கார். ஏன்னா தொல்காப்பியம் வந்து கூற்றுகளாக தான் சொல்லுது இல்லையா, அதனால கூற்றுகளாக பிரிச்சிருக்கார். உவேசா பதிப்பு அப்படிங்கிறதே ஒரு செம்பதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா புத்தகத்துக்கும் முதல்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஆய்வுரையை அவர் எழுதிடுவார். நீங்கள் எந்த உவேசாவுடைய பதிப்பு நூல்களை பார்த்தாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு நீண்ட ஒரு ஆய்வுரை இருக்கும். நீங்கள் புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அழகாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரியான ஒரு நீண்ட ஆய்வுரையை உவேசா கொடுத்துருக்காரு. நான் ஏன் திருப்பி இதை சொல்கிறேன்னா, பின்னாடி உங்களுக்கு குறுந்தொகை படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா இப்போ தமிழ்நாடு கல்வியியல் நிறுவனம் இதை அடியொற்றி தான் போட்டிருக்காங்க, எளிமையான உரை போட்டிருக்காங்க. ஆனால் நேரடியாக உவேசாவை படிக்கும்போது உங்களுக்கு குறுந்தொகையினுடைய மொத்த கட்டமைப்பையும் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இதில் பாடினவங்களுடைய வரலாறு, யார் யார் பாடியிருக்காங்க. குறுந்தொகையில் இன்னொரு ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா, பாடலால் பெயர் பெற்றோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறுந்தொகையில் மட்டும்தான் இருக்குது, நற்றிணையில் கிடையாது. நற்றிணையில் நிறைய பாடல்களில் பாடல் ஆசிரியர் பெயர் தெரியலன்னு போட்டு அப்படியே டாட்டாக விட்டுருப்பாங்க. தொகுப்புலேயே அப்படி தான் விட்டுருப்பாங்க. அகநானூர்லேயும் அது இல்லை. ஆனால் அப்படி விடக்கூடாது, ஒரு அனாமதேய கவிதையாக அது ஆகிடக்கூடாது அப்படிங்கிற தொகுப்பு முயற்சியில் ஈடுபட்டவங்களுடைய அக்கறை காரணமாக அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தொடரை எடுத்து நமக்கு வந்து அந்த பாடலால் பெயர் பெற்றவர்களாக ஒரு 18 பேரை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கயமனார், மீனெறி தூண்டிலார், விட்ட குதிரையார், ஓரேர் உழவனார், இந்த மாதிரி ஒரு 18 பேர், ரொம்ப அழகான பெயர்கள். நாமே வந்து இப்போ நற்றிணையில் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, அதுலேருந்து ஒரு அழகான தொடரை எடுத்து நாம் ஏன் ஒரு 6 விகுதி சேர்த்து ஒரு பேராக போடக்கூடாது, யாருடைய உழைப்போ தானே அந்த கவிதை, ஏன் அது பெயர் இல்லாமல் போகணும் அப்படின்னு. பட் நம்மளால் அந்த அளவுக்கு கவித்துவமாக அதை வந்து இது செஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடியல. அதனால் இது உவேசாவினுடைய இந்த முன்னுரையில் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பற்றிய செய்திகள், மலர்களை பற்றிய செய்திகள், வரலாற்று மனிதர்களாக இங்கு இதில் யார் யார் இடம்பெறுகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாமே அவர் வந்து முன்னுரையில் மிக விரிவான முன்னுரையில் கொடுத்துருக்கிறார். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நூலுக்கு உள்ளே போவதற்கு முன்னாடி ஒரு அறிமுகம் மாதிரியான ஒரு அற்புதமான உரையை உவேசா செய்திருக்கிறார். அதோட உரையிலையும் வந்து அவர் பல விதமான சிரமங்களுக்கு நடுவில் தான் அந்த உரையை எழுதியிருக்கிறார். அந்த பாடபேதங்களை சரி பார்த்து இந்த கூற்று அதுவாக இருக்கலாமா இதுவாக இருக்கலாமா அப்படிங்கிறத வந்து எல்லாம் பார்த்து அவர் அதை அழகாக எழுதியிருக்கார். அதையும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கார். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதியில் ஒரு பாடல் இருக்குது, அது தலைவி கூற்று அப்படின்னு வரும்.
அந்த தலைவி கூற்றில் அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறத விட இறந்து போகலாமே அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ வந்து அதுக்கு பின்னாடி ஒரு உரையில் அவர் குறிப்பிடுறாரு, இதை வந்து நச்சினார்க்கினியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது தலைவி கூற்றாக இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், தலைவன் இறந்து போகலாம், தலைவனும் நானும் இறந்து போகலான்ற அமங்கலமான ஒரு வார்த்தையை நிச்சயமாக தலைவி சொல்ல மாட்டான். தலைவி வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வராது. தலைவன் வேணால் அதை சொல்லலாம், தலைவியும் நானும் இறந்து படுவோம்னு வேணால் தலைவன் சொல்லலாம். ஆனால் தலைவியினுடைய வாயிலிருந்து நானும் தலைவனும் இறந்து போனால் கூட பரவாயில்லை போல் இருக்கிறதே அப்படிங்கிற வார்த்தை வருமா? வராது. அதனால் இது தலைவி கூற்றல்ல, தலைவன் கூற்றாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த உரையினுடைய பின்னாடியில் வர்றதை அதையும் எடுத்து காட்டுறாரு. ஸோ நமக்கு இங்கே வந்து இந்த வகுப்புக்கு 51 100 பாடல்கள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பாடல்கள் முழுமையாக எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் முக்கியமானவற்றை எல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்பது என்னுடைய பேராசை. பார்ப்போம் எவ்வளோ நம்மளால் எடுக்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து பாடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருடைய பாடல்கள் 2-3 பாடல்கள் இருக்கிறது, சில பேருடைய பாடல்கள் 1 தான் இருக்கிறது. தோழி கூற்றாக 15 கூற்றுகள் இருக்குது. 15 பாட்டு தோழி கூற்று. அதாவது இந்த 51 100க்குள்ளே நான் சொல்கிறது தோழி கூற்றாக 15 பாட்டு. தலைவி கூற்று தான் அதிகம், 22 பாட்டு இருக்குது தலைவி கூற்று. அதாவது இந்த பகுதியில் மட்டும் தலைவனுடைய கூற்று 10 பாடல்கள். செவிலி 1, பரத்தை 1, பாங்கன் 1. இந்த பாங்கனுடைய பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, அதை நம்ம தனியாக பார்த்தே ஆகணும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில் குறிஞ்சி திணை பாடல்கள் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மருதம் கொஞ்சம் குறைவாகவும், ஏன்னால் அந்த பரத்தீர் பிரிவுலாம் இதில் அதிகமாக இல்லாததுனால மருதத்திணை பாடல்கள் கொஞ்சம் குறைவாகவும், பாலை முல்லையினுடைய பாடல்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இதில் இந்த பகுதியில் 51 100க்குள்ளே இருக்கிறதுல இவை முக்கியமானவை. இதில் வந்து ராகவேங்கார் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுந்தொகையில் ஆசிரியருடைய பெயரை மேலே போட்டு பாடல் எழுதியிருப்பார். ஆசிரியருடைய பெயர் தான் மேலே இருக்கும், அதுக்கப்புறம் கீழே பாட்டு வரும். ஆனால் தொல்காப்பியத்தை அடியொற்றி உவேசா அவர்கள் கூற்று அப்படிங்கிறதுல பகுக்கிறார். இப்போ இந்த ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், பாட்டுடைய நம்பர் இருக்கும், மேலே வந்து தோழி கூற்று, தலைவன் கூற்று, தலைவி கூற்று அப்படி தான் இருக்கும். இது வந்து உவேசாவினுடைய பகுப்பு முறைகளில் இது வருது. சரி, இதில் பாடியவங்களுடைய பெயர்கள்லாம் முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா அட்லீஸ்ட் நமக்கு பெயர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பெயர் தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு நமக்கு தேடி எடுக்கும்போது. குன்றியனார், பணம்பாரனார், கோப்பெரும் சோழன், மீனெறி தூண்டிலார். இது பாடலால் பெயர் பெற்றவருடைய பெயர். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், மீனெறி தூண்டிலார். அப்படி போட்டு அப்படி எடுக்கிறது, அந்த விசையில் வந்து அந்த ஓமையை கொடுத்துருப்பா, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். நெய்தர் கார்க்கியார், சிறைக்குடி ஆந்தையாரோட பாடல் 3 பாடல் இருக்கிறது. வெள்ளி வீதியார் பெண்பார் புலவர், மோசிக்கீரனாருடைய பாடல் 2, பரணருடைய பாடல் 3, தும்பிசேர் கீரன், உகாய் குடிக்கிழார். உகாய் அப்படிங்கிறது ஒரு மரத்தினுடைய பெயரும் கூட. உகாய் மரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அடிமரம் வந்து சாம்பலை போல இருக்கும், சாம்பல் நிறமுடைய மரத்துக்கு உகாய் அப்படின்னு பேர். இது உகாய் குடிக்கிழாருங்கிறது இவருடைய பெயர். கரூர் கதப்பிள்ளை, கோவூர் கிழார், கோவத்தத்தன், அல்லூர் நன்முல்லையனுடைய பாடல் 4 இருக்கிறது. ரொம்ப அழகான பாடல்கள் இதெல்லாமே. கருந்தோட் கரவீரன், நல்லா இருக்கு இல்லையா பேர். ஓரம் போகியார், கருவூர் ஓதஞானி, மல்லனார், விட்ட குதிரையார். இதுவும் பாடலால் பெயர் பெற்றவருடைய பாடல். விட்ட குதிரையார் ரொம்ப அழகானது. இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. அது விட்ட குதிரை அப்படின்னா, நீங்கள் கட்டி வச்சுருக்கிற குதிரையை நீங்கள் அவுத்து விட்டீங்கன்னா அது ஒரு ஃபோர்ஸில் அப்படி கிளம்பும் பாருங்க இல்லையா? முதல்ல ஒரு கேலப்பிங்கோட ஃபோர்ஸில் அப்படி ஏறும். அதுக்கு தான் அவள் ஓமையாக சொல்கிறா, விட்ட குதிரை போல அப்படிங்கிறா. அதே போல் அந்த ஒரு கழைக்கு சொல்லும்போதும் இது வந்து மூங்கிலோட ஒப்பிட்டு வரும். நம்ம பாட்டை பார்க்கலாம் பின்னாடி. படுமரத்து மோசிக்கீரனார், கிள்ளி மங்களம் கிளார், மதுரை மருதன் இளநாகனார், நக்கீரனார், குடவாயிற் கீரக்கனான், வடம வண்ணக்கன் பேரிசாத்தன், கடுவன் மல்லன், வெண்பூதன், வடமன், வெண்கொற்றன். கபிலருடைய பாடல் 3 இருக்கிறது. மதுரை கதக்கண்ணன், மதுரை எழுத்தாளன் சேந்தன் பூதன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஊர் பெயரும் அவர்கள் என்ன தொழில் செய்தார்கள் அப்படிங்கிற முன்னோட்டாகவும் இந்த பெயர்கள் வந்திருக்கிறத நம்ம கவனிக்கலாம். பின்னாடி வரக்கூடியது மட்டும் தான் அவருடைய பெயர்கள். முன்னாடி வரக்கூடிய மதுரை அப்படிங்கிறது அவருடைய ஒரு எழுத்தாளன் அப்படிங்கிறது, அவர் ஏதோ ஒரு எழுத்தாளன், இன்னைக்கு இருக்கிற ரைட்டர்ஸுங்கிறா இருக்காது, அவர் ஏதோ ஒரு பணி செய்திருக்கிறார். ஔவையாருடைய பாடல் 2, தாமோதரன், கந்தக்கண்ணன், வெண்பூதி, கோக்குளமுற்றன். இவர்களுடைய பாடல்கள்லாம் இதில் வந்து இருக்குது. இந்த 51 100 இத்தனை பேர் இந்த பாடல்களை எழுதியிருக்காங்க. சரி, நம்ம வந்து நம்ம குறுந்தொகையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 பேருக்கு வந்து பாடலால் பெயர் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப அழகான பேர். இது என்ன, நம்மளுடைய இந்த பாடப்பகுதியில் அது இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். செம்புல பெயல் நீரார் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பாடல் இது. இது பாட்டு எழுதினவர் யாருன்னே தெரியல. ஆனால் இன்றைக்கும் தமிழ் காதல் பேசும்போது நம்ம செம்புல பெயல் நீரை பேசவே முடியாது. யாரோ முகம் தெரியாதவர், ஆனால் அவர் செம்புல பெயல் நீரார் என்றே அவருக்கு பெயர். அணிலாடு முன்றிலார்,
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் இது. அணிலாடு முன்றில் போல அப்படின்னு, காதலர் உழையராக சாருக்கொள் ஊரின் புகழ்வேன் மன்ற, அத்தம் போகிய அன்குடிச்சீரூர் அணிலாடு முன்றில் போல புலப்பில் போல அப்படின்னு முடியும். அதாவது காதலன் என்னோடு இருக்கும் பொழுது நான் சாருக்கொள் ஊரின், சாருன்னா விழா கோலம் போன்ற ஊரை போல நான் இருக்கிறேன். அவ்வளவு கலகலப்பாகவும் அவ்வளவு குதூகலமாகவும் இருக்கிறேன். ஆனால் அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னா ஒரு அணிலாடு முன்றில் போல நான் ஆயிடுறேன். முதல்ல எனக்கு அணிலாடு முன்றில் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு தொடராக ஒரு 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 ஏதாவது என்ன சொல்கிறது, குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு இடம்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஓமையை நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது அல்ல, அது ஒரு ஏக்கத்தையும் ஒரு தவிப்பையும் தனிமையையும் சொல்லக்கூடிய ஒரு ஓமை இது, அணிலாடு முன்றில். நீங்கள் மனுஷங்க உட்கார்ந்துருக்கிற திண்ணையில் வந்து அணில் விளையாடாது இல்லையா? யாருமே இல்லாத, மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் அந்த திண்ணையில் வந்து அணில் விளையாடும். அப்போ அணிலாடு முன்றில் போல புலப்பென்று ஒரு தனிமையாக ஏகாந்தமாக யாருமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுக்கு தான் அணிலாடு முன்றில்னு அவர் அந்த உதாரணத்தை சொல்கிறார். எவ்வளோ அழகான உதாரணம். அணிலாடு முன்றில் போல நான் தனிமையில் வாடுறேன், என்னோட நிலைமை இப்போ அப்படி தான் இருக்கு, அவன் இல்லைனா அப்படின்றது வந்து அணிலாடு முன்றிலார். கயமனார், கயம்னா குளம், அந்த குளத்தை வச்சே அவங்க வந்து கயமனார் பேர் வச்சுட்டாங்க. நெடுவெண் நிலவினார், ரொம்ப அழகான தொடர் இது. நல்லை அல்லை நெடுவெண் நிலவே, காதலன் வரப்போறான், இரவு நேரத்தில் இரவு குறியில் என்னை பார்க்க வரான், நீ இப்படி காஞ்சிட்டு இருக்கியே, நல்லா இருக்குதா உனக்கே இது? நெடுவெண் நிலவே, வெண்ணிலவு அதுவே வெளிச்சமானதான், நெடு வெண்ணிலவா, ரொம்ப நேரமாக காயிற, எதுக்கு காயிற, கொஞ்சம் மறைஞ்சு இருந்தாதான் என்ன, அவன் வரக்கூடாதா, அவன் ரகசியமாக வந்து என்னை பார்க்கக்கூடாதா? நல்லை அல்லை நெடுவெண் நிலவே, அதனால தான் அதுக்கு நெடுவெண் நிலவினார். மீனறி தூண்டிலார் விட்ட குதிரையார் என்று நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். ஓரேர் உழவனார், கூவன் மைந்தன், காலெறி கடிகையார், ஓரில் பிச்சையார். ஓரில் பிச்சை, ஒரு வீட்டில் மட்டும் பிச்சை வாங்கி சாப்பிட்ற ஒரு பழக்கம், அதை சொல்லக்கூடிய பாடலுக்கு ஓரில் பிச்சையார். கள்ளிலா திரையினார், குப்பை கோழியார், குப்பை கோழி கிளறுவதை போல அந்த என்னுடைய மனது அப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு பாட்டு வருது. பதடி வைகலார், கவை மகன், இது ரொம்ப அழகான பாட்டு. கவை மகன், இது ரொம்ப, இந்த பாட்டை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. கவை மகன், கவை மக வந்து நஞ்சுண்டாங்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, பின்னாடி இருக்குது இந்த பாட்டு. அப்படின்னா ரெட்டை பிள்ளைங்களுக்குல, ரெட்டை பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு விஷம் உள்ள அருந்துடுச்சுன்னா இன்னொரு பிள்ளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு தலைவி கவலைப்படுறான். என்னுடைய உடலும் உள்ளமும் அழிந்து போகிறது, கவை மகற்கு நஞ்சுண்டாங்கு அப்படின்னு ஒரு தொடர் வருது. அப்போ ரெட்டையா ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைக்குல ஒரு குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு குழந்தை என்ன ஆகும்? அதுவும் தானே இறந்து போகும். அதனால கவை மகன் அப்படிங்கிறத வச்சு அவர் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இந்த மாதிரி ஓமைகள்லாம் அவங்க எங்கே யோசிச்சாங்க அப்படின்னு. வில்லக விரலினார், கங்குள் வெள்ளத்தார், இது ரொம்ப அழகான பாட்டு. கங்குள் வெள்ளம் கடலினும் பெரிதே, மாலையிலிருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்கக்கூடிய நீண்ட இரவு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப நீண்டது. இன்றைக்கி நமக்கு மாலையெல்லாம் சுருங்கி போச்சு, நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வச்சுருக்கோம், இரவையும் பகலாக வாழ்கிற வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் மாலை நேரம், விளக்கு வைக்கிற மாலை நேரத்திலேருந்து அடுத்த நாள் காலையில் இருக்கக்கூடிய நீண்ட ஒரு பகுதி இருக்கிறதே, நீண்ட ஒரு நேரம், சூரியன் இல்லாத நேரம், அது மிக நீண்டது. அது கங்குள் வெள்ளமா, அது ஒரு பெரிய கரை காண முடியாத வெள்ளம். இந்த இதை நான் எப்படி தீர்க்க போகிறேன், எப்படி நான் தாண்ட போகிறேன்? இதை அவன் என் கூட இருந்தான்னா பிரச்சனை இல்லை, எனக்கு மாலை நேரம் இனிமையுடையது. நிறைய பாட்டில் மாலையை திட்டி தான் சங்க இலக்கியம் எழுதுது. புன்கண் மாலை, புன்சை மாலை, கருணை இல்லாத மாலை, எல்லாமே காதலி சொல்கிறது. அதாவது தலைவன் இல்லாத காதலி வந்து எல்லா மாலையுமே வந்து மயக்க மாலைலாம் சொல்லலை, எல்லாவிலுமே புன்கூறு மாலை தான், அது துன்பப்பட தரக்கூடிய மாலை தான். இந்த கங்குள் வெள்ளத்தார் வந்து அது குறியிறையார் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த பாடல்கள், இந்த வெறுகள் எல்லாம் குறுந்தொகை மூலமாக பெயர் பெற்றவர்கள். அடையாளம் இல்லாமல் போய்விடாமல், ஆனால் யாரோ ஒருத்தருடைய அக்கறையின் பார்ப்பட்டு இந்த பெயர்கள் அவர்களுக்கு இடப்பட்டிருக்கின்றன. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதில் நம்ம இன்னைக்கு என்னென்ன மாதிரியான பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வேகமாகவே பார்த்துடலாம். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கலான்னா சொல்லுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக பண்ணிக்கிறேன் அதை. இதில் வந்து நிறைய பாடல்கள் வந்து தலைவி கூற்றா வரக்கூடிய பாடல்கள் வந்து வித்தியாசமான குரல்களை நம்ம கேட்க முடியும். அதாவது அவனை ஏன் நீ திட்டுற, இல்லை அவனை திட்டு, அவன் இப்படி பண்ணலாமா, அவன் செய்கிறதெல்லாம் சரியாக இருக்கா, அவன் ஏன் என்னுடைய நலனை நினைக்கவே மாட்டேங்கிறான், இப்படி பல குரல்கள், தலைவி குரல்கள் கேட்பதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு முதல் பாடலை இதில் வந்து முத்துக்களை ஒரு மாலை முத்து வடம் இருக்குது, அந்த முத்து வடத்திலிருந்து அந்த கயிறு அருந்து முத்து செதறி ஓடினா எப்படி இருக்கும், முத்து செதறி ஓடினா எப்படி இருக்கும், அது போல் ஒரு அழகான காட்சியை இங்கே வந்து குன்றியனார் காட்டுறார். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூன் முன் முண்டக கூர்பணி மாமலர் நூலறி முத்திற் காலோடு பாரி, கால்னா காற்று, அந்த முண்டக மலர்களுடைய முட்டுக்கள் அப்படியே செதறி பரவுது அந்த கடற்கரையில். இங்கே சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த குறுந்தொகை பாடல்கள் எல்லாத்துலேயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி
ஒரு நிலக்காட்சி, ஒரே ஒரு உணர்வு, ஒரு கூற்று, அவ்வளோதான் இருக்கும். ஒரு பாட்டில் இவ்வளோதான் இருக்குது, இந்த 3 தான் இருக்கும். ஒரு நிலக்காட்சி, அந்த நிலக்காட்சி அந்த உணர்வை மிகுவிப்பதாக இருக்கும். நீங்கள் அவங்க என்ன உணர்வை சொல்ல போகிறாங்களோ அது காதலாக இருந்தால் காதலை மிகுவிப்பதாக அது இருக்கும். அது பிரிவாக இருந்தால் பிரிவை இன்னும் அதிகப்படுத்துவதாக இருக்கும். அல்லது ஏக்கமாக இருந்தால் அந்த ஏக்கத்தை அதிகப்படுத்துவதை போல ஒரு காட்சி அதில் வரும். பெரும்பாலும் தலைவன் திரும்பி வர, இதுக்கு தமிழனலுடைய ஒரு அற்புதமான புக் இருக்குது. தமிழனல் அவருடைய PhD முனைவர் பட்டத்துக்குடைய ஆய்வை அதுக்கு ஆங்கிலத்தில் எழுதின, அப்போல்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதணும் 60s. அதுக்கப்புறமா தமிழ் படுத்தி அதை ஒரு புத்தகமாக போட்டிருக்காரு. அவர் அதில் ஒரு அழகான பாயிண்ட் சொல்கிறாரு. எனக்கு அதை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப, ஏன்னா நம்ம இதில் ரொம்ப வியப்பாக இருந்தது அதை படிச்சுட்டு. என்ன அப்படின்னா, நம்ம இதில் பாலை கிடையாது இல்லையா? தமிழ்நாட்டில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான். பாலை என்ற ஒன்று தனி கிடையாது. பாலை என்பது எது அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் தான் சொல்லுது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லியல் விற்று நடுங்கு துயருற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். சிலப்பதிகாரத்தில் 11வது காதில் அந்த வரி வருது. ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க, கண்ணகியும் கோவலன்னு போகிறாங்க. அந்த வழி எப்படி இருக்குங்கிறது அவர் சொல்லும்போது அதை சொல்கிறாரு. ஸோ பாலை என்ற ஒரு நிலம் இல்லை. அப்போ குறிஞ்சியும் முல்லையும் கடுமையான கோடை காலத்தில் பாலை போல தோற்றம் கொள்ளும். அப்போ தமிழனல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஊர்லேருந்து பிரிஞ்சு போகும்போது அது பாலை நிலமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்போக்கு பாடல்கள் எல்லாமே பாலை நிலத்து வழியை தான் சொல்லும், பாலை நிலத்தில் தான் போகும். உடன்போக்கு போகின்ற பாடல்கள் எல்லாமே பாலை நிலம் தான். ஏனென்றால் அது பிரிவு துன்பம். நீங்கள் பிரிஞ்சு வீட்டை விட்டு பிரிஞ்சு போக போகிறா அந்த பொண்ணு. எல்லா இடத்துலையுமே தலைவன் நீங்கள் இருந்தும் அவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சுலாம் வரல. எல்லா பாடல்களுமே தலைவி தான் பிரிஞ்சு வேற ஊருக்கு போகிறா. இளம் பெண், இன்னமும் பந்து விளையாடலை மறக்காதவள், அந்த மாதிரியான ஒரு பெண். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால்னு ஒரு பாட்டு நற்றினியில் வரும். ஒரு கோலில் பூச்சுற்றி தங்க கிண்ணத்தில் பார்சோறு கொடுத்து ஊட்ட கொடுத்தா கூட கொண்டு ஓடி ஓடி விளையாடியவள் திடீர்னு கிளம்பி உடன்போக்கில் போயிட்டா. உடன்போக்கு அன்றைக்கு அலௌடாக இருந்தது. அது ஒரு தவறான செய்தியாக கருதப்படலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக கட்டுப்பாடுகள்லாம் அன்றைக்கி இல்லை. காதலுக்கு ஒரு வகையான ஒரு அங்கீகாரம் இருந்தது. சரி, பிடித்தவர்களோடு அவன் போயிருக்கிறாள் அப்படின்னு. எந்த செவிலி தாயும் ஏன் அவனோட போனான்னு கவலைப்படுறதில்ல. ஐயோ போயிட்டாளே, அவளால் கொடுத்தனம் பண்ண முடியுமான்னு தான் கவலைப்படுவா. ஏன் அவனோட போனான்னு கேட்கறதில்ல. எல்லா உடன்போக்கு பாடல்களுமே ஏன் அவனோட போனா, அவன் சரியான ஆளா அப்படிங்கிற பாடல் மாதிரி எதுவுமே வரல. அந்த குரல் ஒருவேளை பதிவு செய்யப்படலையோனோ தெரியாது. ஐயோ போயிட்டாலே, அவளால் அந்த குடுத்தனத்தை ஒழுங்காக நடத்த முடியுமா, அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த நல்கொள் அப்படின்னு பார்த்து வேந்த பாடல்கள் அதுக்கப்புறம் பின்னாடி வருது. அதனால் உடன்போக்கு போகின்ற பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலைத்தனை தான். ஏனென்றால் அந்த பாலை காய்ந்து இருக்கக்கூடிய மரங்கள் காய்ந்து இலைகளற்ற, நிழலற்ற, தண்ணீர் இல்லாத, பரலைக்கற்கள் பறந்திருக்கக்கூடிய, விலங்குகள் கூட தன்னுடைய அன்பை காட்ட முடியாத அந்த சூழல் இங்கே பிரிவு துன்பத்தை மிகுவிப்பதாக இருக்கிறது. ஒரு பேக்ரவுண்ட், அவ்வளோதான். அப்போது தமிழன் அதை எழுதுகிறாரு. பிரிவை பேசக்கூடிய பாடல்கள் எல்லாம் பாலையாகவும், திரும்பி வரக்கூடிய வழிகள் எல்லாம் முல்லைத்திணைகளாகவுமே இருக்கின்றன. எவ்வளவு அழகான ஒரு கற்பனை பாருங்க. தலைவன் திரும்பி வராம பாருங்க, வினை முடித்து திரும்பக்கூடிய தலைவன் வரக்கூடிய பாடல்கள் அத்தனையும் முல்லைத்திணை பாடல்கள் தான். எடுத்து நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா கூட, ஏனென்றால் அவன் இப்ப காதலோட வரான், ரொம்ப நாளா அவளை பார்க்கல, காதலோட திரும்பி வரான். அப்ப வர வழியில திருப்பி இலைகளற்ற மரமும் தண்ணீரற்ற பாதையும் அப்படி ஒரு பரலைக்கற்கள் கூறக்கூடிய சாலையும் இருந்தா எப்படி இருக்கும்? அவன் திரும்பி வரும்போது மழை பெஞ்சிருக்கு. மழை பெய்து தண்ணீர் சிற்றாறுகளாக ஓடுகிறது. தோன்றியும் முல்லையும் காயாவும் மலர்ந்திருக்கின்றன. தவளைகள், அந்த என்ன மழைக்காலம்னால மேட்டிங் பீரியட்னால தவளைகள் குரல் எழுப்புகின்றன. மான் இணைகள் தன் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கும்போது அவனுக்கு இவ்வளவு நாளாக பிரிந்திருந்த காதல் இயக்கம் மிக அவன் வேகமாக ஓடி வரான். நீங்கள் எல்லா வினை முடிந்து வரக்கூடிய பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ப்பாகனுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக போயேன், சீக்கிரமாக போ. நட்டினியில் ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு இருக்குது. நான் கொஞ்சம் முன்னாடி அப்படி போயிட்டு தான் வருவேன். ஏன்னா நீங்கள் மற்றதெல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு என்ன அழகு இருக்குன்னு தெரியும். நட்டினியில் இப்போ தான் போன வாரம் ஒரு பாட்டு படித்தேன். நான் சொல்கிறான், நான் போகிறேன், அவள் என்னை எப்படி வரவேற்பாங்கிற காட்சியை நான் உனக்கு சொல்கிறேன் பாரு. போன தடவை அப்படி தான் என்னை வரவேற்றாவ, அதே மாதிரி காட்சி எனக்கு இப்போ வேணும். ஏன்னா அவள் இத்தனை நாளாக நான் வருவேன் காத்திருந்தா தன்னை அலங்கரிச்சிக்கல. இப்போ நான் வரப்போகிறேங்கிற செய்தியை நான் முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இப்போ அதனால் தன்னை அவள் நீராட்டி தலையெல்லாம் குளித்து அழகாக தலையில் இப்படி கட்டி முடிச்சு போட்டு அதில் ஒரு பூவை வைக்க போவா. நான் அப்போ உள்ளே நுழைவேன். என்னுடைய குரல் கேட்ட உடனே அப்படியே ஓடி வருவா. ஓடி வரும்பொழுது அவளுடைய கூந்தல் அப்படியே அவிழ்ந்து தொங்கும். அந்த தலையில் இருக்கிற பூக்கீழே விழும். அதோடு அவள் என்னை ஆற தழுவிப்பா. அதுதான் போன தடவை எனக்கு கிடைச்ச காட்சி. எனக்கு இந்த தடவையும் அதே மாதிரி வேணும், ஒரு காட்சி எனக்கு திரும்ப வேணும். அதே போல் அவள் என்னை ஓடி அணைத்துக் கொள்ள வேண்டும். அவளுடைய கட்டி இருக்கக்கூடிய அந்த கூந்தல் அவிழ்ந்து தொங்கி அதில் இருக்கக்கூடிய பூக்கீழே வேணும். அதுதான் எனக்கு நான் எதிர்பார்ப்பது. தேர்ப்பாகனை விரைவாக தேரை ஓட்டு.
அப்போ முன்னாடி வரக்கூடிய லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோன்றி காயாலாம் பூத்திருக்கிறது, மரங்கள் எல்லாம் பசுமை படர்ந்திருக்கின்றன, நீர் ஓடுகிறது, குழுகுலன்னு இருக்குது. குழுகுலன்னு இருக்கும்போது காதல் இன்னும் மிகுகிறது, அவ்வளோதான். அப்போது தமிழன் சொல்றது எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். எவ்வளோ அழகானது இல்லையா? பிரிந்து போகும்பொழுது அது பாலையாகவும் திரும்பி வரும்போது அது முல்லையாகவும் ஆகிறது, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் ஏகே ராமானுஜத்தினுடைய டிரான்ஸ்லேஷன், அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ஏகே ராமானுஜன் தான் பண்ணார். உலகளாவிய ஒரு அங்கீகாரம் சங்க இலக்கியத்துக்கு கிடச்சதில் ஏகே ராமானுஜத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் போய்ட்ரி அப்படின்னு அவர் அதை எழுதினார். ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்லேஷனாக அவர் பண்ணார். அப்போ அது வந்து இதெல்லாமே ஒரு லேண்ட்ஸ்கேப் போய்ட்ரி தான், ஒரு இயற்கை காட்சியோடு இணைந்த போயம் தான் இது எல்லாமே வந்து நம்முடைய சங்க இலக்கியத்தில், குறிப்பாக நற்றிணை, அகநானூறு, குறுந்தொகை, இந்த மூன்றுமே. ஸோ இந்த முதல் பாட்டில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து அப்படி இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பாடல் தான் இது. தோழி கூற்றினுடைய பாடல். திருமணம் செய்து கொள்வதற்கான இதில் வந்து முன்னாடி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அலர் தூற்றுகிறது. அலர் வந்து ஊரில் வருது, அதனால் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். நான் சில முக்கியமான பாடல்களை மட்டும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த பாட்டு தான் நான் சொன்ன இந்த கூற்று மாறுபாடு இருக்கும் இல்லையா, 57வது பாட்டு. பூவிடை படினும் ஆண்டு கழிந்தன்ன நீருரை மகன்றில் புணர்ச்சி போல. இந்த 2 வரி நம்ம அதிகமாக கேட்ட வரி, அடிக்கடி இது மேற்கோளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வரி தான். பூவிடை படினும் ஆண்டு கழிந்தன்ன, அன்னப்பறவைகள் தண்ணீரில் நீந்துகின்றன, நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரே மலர் வந்துருச்சான். அப்போ மலர் வந்தோடனே 2 பேரும் இப்படி போக வேண்டியதாயிடுச்சு. அந்த இப்படி பிரிஞ்சு போன அந்த ஒரு க்ஷணம், அந்த ஒரு நொடி அல்லது இமை நொடி வந்து ஒரு ஆண்டு பிரிந்தது போன்ற துன்பத்தை தந்ததாம். எப்பேற்பட்ட காதல்! இப்படி வந்து இப்படி பிரிஞ்சு இப்படி போகிற அந்த நொடியில் வந்து ஐயோ தாங்க முடியல. அது பூவிடை படினும் ஆண்டு கழிந்தன்ன. இது தொடர், அழகான தொடர். பூவிடை படினும் ஆண்டு கழிந்தன்ன. ஒரு ஃபோனை எடுக்கலைன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஃபோன் எடுக்கிறோம், வீட்டுக்கு அடிக்கிறோம், ஒரு முதல் காலில் எடுக்கலைன்னா நமக்கு ஒரு பரபரப்பு வந்துடுது. இந்த பூவிடை படினும் ஆண்டு கழிந்தனவை இதுக்கு வச்சுக்கலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இதில் வச்சுக்கலாம். ஏன் ஃபோன் எடுக்கலை, நீ ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு. அப்போ வந்து அது காதலன் காதலியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அம்மா குழந்தையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கும். நீருரை மகன்றில் புணர்ச்சி போல பிரிவரிதாகிய தண்டா காமமோடு உடன் உயிர் போகுவதில்லை. இந்த உயிர் போனாதான் என்ன, ஏன் போக மாட்டேங்குது? நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும், இல்லைனா நாங்கள் இறந்தே போகலாமே, ஏன் இறந்து போகக்கூடாது அப்படின்னு தலைவி சொல்வதாக இந்த பாடல் இருக்கிறது. சிறைக்குடி ஆந்தியாருடைய பாடல். ஆனால் நச்சினார்க்கினியருடைய உரையில் நச்சினார்க்கினியர் சொல்கிறாராம், இப்படி உயிர் போகலாம்ன்ற பேசுகிற வழக்கம் வந்து அமங்கல வழக்கம், பெண்ணுக்கு கிடையாது, அப்படி பேசக்கூடாது. ஏன்னா நமக்கே தெரியும், தொல்காப்பியம் வரையறுக்கிறதுல தலைவிக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. தலைவி இந்த ஓமையை தான் பயன்படுத்தணும். தோழி கொஞ்சம் பயன்படுத்தலாம், ஏன்னா தோழி கொஞ்சம் எல்லை கடந்து போய் ஊரினுடைய எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை தோழி பேசலாம். ஆனால் தலைவி பேச முடியாது. தலைவி வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய வேலி அல்லது திணைப்பணம் காக்க போனால் அங்கே என்ன இருக்கோ அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் மட்டும்தான் அவளுடைய கூற்றில் அமையணும். மற்றபடி அவள் இன்னும் கொஞ்சம் எல்லை தாண்டி அவள் பார்க்காத ஒரு பொருளை அவள் பேச முடியாது, அவளுக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனால் தோழிக்கு அந்த இது உண்டு. தோழி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போய் பேசலாம். ஆனால் தோழி வந்து இதில் முக்கியமாக இது வந்து மறக்காமல் சொல்லணும்னு நினச்சேன். எந்த இலக்கியத்திலுமே இந்த தோழிங்கிற பாத்திரம் போல ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம் இருக்கா அப்படின்னு தெரியல. மேபி வேறு இலக்கியங்கள் படித்தவங்க தான் அதை சொல்லணும், ஏன்னா நிறைய கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் எனக்கு தெரியல. ஆனால் தோழி அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை சங்க இலக்கியத்தை படைத்தவர்கள் எப்படி கற்பனை செஞ்சாங்க அப்படின்னு இனி வரைக்கும் புரியல. நம்ம எல்லாருக்குமே தோழர்கள்லாம் உண்டு. ஆனால் ஒரு இணை பிரியாத ஒரு பாத்திரமாக தோழி வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கா. நீங்கள் தோழியினுடைய கூற்றுகளை மட்டும் தனியாக எடுத்து நிறைய பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா அவள் பல நேரங்களில் ஒரு அம்மாவாக இருப்பா, ஒரு அப்பாவாக இருப்பா, ஒரு உடன் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தோழியாக இருப்பாள், அல்லது ஏதாவது கஷ்டம் வரும்போது அவளுக்காக இறங்கி வருந்தக்கூடியவளாக இருப்பாள். இப்போ செவிலிக்கும் அவள் அறத்தோடு நிற்பாள், நற்றாய்க்கும் அறத்தோடு நிற்பாள். ரொம்ப ஒரு அற்புதமான படைப்பு அப்படிங்கிறது வந்து தோழியினுடைய படைப்பு தான். இதை உண்மையாகவே இந்த சங்க இலக்கியத்தை படைத்தவர்கள் தனித்தனி ஆட்களாக படைத்தார்களா அல்லது குழுவாக உட்கார்ந்து படைத்தார்களா, அதெல்லாம் பெரிய ஆராய்ச்சிக்குரியது. ஆனால் இந்த தோழி என்ற ஒன்றை படைத்தவர்கள் மிக அற்புதமான கற்பனா சக்தி உடையவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிப்பா தலைவன் இருக்கான், தலைவி இருக்கான், சரி காதலிக்கிற 2 பேர் காதலிக்கிறாங்க, இதில் தோழி எங்கேருந்து வந்தா இல்லையா? பாங்கனுக்கு கூட அவ்வளோ இடம் கிடையாது. பாங்கனும் இருக்கான், சங்க இலக்கியத்தில் பாங்கனும் உண்டு. ஆனால் பாங்கனுக்கு பெரிய அளவில் வந்து அங்கே இது கிடையாது. பெரும்பாலும் பாங்கனுடைய கூற்று பார்த்தீங்கன்னா, இடிக்கும் கேளிர் நும்குறையாக நெருக்கல் ஆற்றினோ நன்று மந்தில்லை அப்படிங்கிற மாதிரி, என்னை வந்து நீ திட்டிக்கிட்டே இருக்கியே, இந்த காதலை எங்கேயாவது தடுக்க முடியுமா? இந்த காதலை நான் எப்படி தடுப்பேன்? கையில் உமன் கண்ணின் காக்கும், ரொம்ப அழகான உண்மை நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்கு. ஏன்னா அது அப்படி ஒரு அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு, ரொம்ப பாடப்பகுதியில் வந்திருக்கேன். இடிக்கும் கேளிர் நம் குறையாக, நான் அவளை காதலிச்சது தப்புன்னு சொல்றியே,
நான் எப்படி வந்து அதை செய்யாமல் இருக்க முடியும்? அவளை பார்த்தா காதல் வராமல் இருக்குமா? அவள் வந்து காதலிக்கப்பட வேண்டிய அளவுக்கு அழகானவள், அதனால எனக்கு காதல் வந்தது. ஆனால் அந்த காதலை இப்போ நான் வந்து அந்த காமத்தை நான் எப்படி தடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில், நல்ல ஞாயிறு வந்து அப்படியே பட்ட பகலில் சூரிய வெளிச்சம் அப்படியே வேநீர் காலத்தில், முதுவேநீர் காலத்தில் அப்படியே கொளுத்துது. அந்த பாறை மேலே ஒரு வெண்ணையை வச்சிருக்கேன், அதை காவல் காப்பதற்கு ஒருவனை வைத்திருக்கிறாய். அவனுக்கு 2 கையும் கிடையாது, காலும் கிடையாது. அவன் கண்ணால் அந்த வெண்ணையை காப்பாற்றிட்டு இருக்கான். எப்படி காப்பாற்றுவான்? அந்த வெண்ணெய் உணங்கி தான் போகும். உணங்கல் தான் இது பாருங்க. இதெல்லாம் அவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அன்றாட வாழ்க்கையில். இந்த உணங்கல், பிதிர் 2 அழகான வார்த்தை. நேற்று போன வாரம் எழுதி குறித்து வச்சுருந்தேன். வந்து இந்த குறுந்தொகையினுடைய அழகான தொடர்களெல்லாம் நான் தனியாக எடுத்து ஒரு 300 வார்த்தை எழுதி வச்சுருக்கேன். குடும்பமான வரைக்கும் என்னுடைய கட்டுரைகளில், என்னுடைய எழுத்துக்களில் அங்கங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். பிதிர் பிசிர் அப்படின்னு ஒரு வார்த்தை. பிதிர் அப்படின்னு என்ன தெரியுமா? அப்படி நொரப்பூ வந்து அடிக்குது பாருங்கள். அந்த கடல் போய் நிற்கிறீங்கன்னா அலையில் அந்த நொரை வந்து அப்படி நம்ம மேலே அடிக்கும். அப்போ நொரை அடிக்கும்போது நம்ம மேலே ஈரம் படும். ஆனால் அதில் வந்து ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு ட்ராப்லெட்ஸ் வந்து நம்ம மேலே படும் இல்லையா? முதல்ல அதை வந்து நினைக்கிறது ரெண்டாவது, முதல்ல நம்ம மேலே அந்த ட்ராப்லெட்ஸ் படும். அந்த ட்ராப்லெட்ஸ்க்கு பிதிர்னு பேர். பிதிர் பிதிர் துமின்ற சொல்லும். அது வந்து பின்னாடி இருக்குது. அவர் வந்து இவர் எழுதுகிறாரு கம்பராமாயணத்தில். அது வந்து ஒரு பெரிய ஒட்டக்கூத்தருக்கும் அவருக்கும் ஒரு சண்டையாகவே வந்ததாக கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அப்படிங்கிற பிதிர் பிசிர் 2 இருக்குது. 2 வார்த்தையும் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். துணியில் பிசிறு இல்லாமல் வெட்டணும் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஆனால் பிசிர் அப்படிங்கிறத வந்து இன்னொரு பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா, இந்த கொல்லனுடைய உலைக்களத்தில் நெருப்பு இப்படி வந்து வெல்டிங் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த நெருப்பு துளி வரும் பாருங்க, அதுக்கும் பிதிர் பிசிறுன்னு தான் பேர். கொன்றைப்பூ உதிர்கிறது கீழே, சிவப்பு கலரான கொன்றைப்பூ கீழே உதிர்கிறது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உலைக்களத்தில் நெருப்பு பொறி பறப்பதை போல அந்த கொன்றையினுடைய இதழ்கள் கீழே விழுகின்றன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது நற்றிணையில். ஸோ பிதிர் பிசிர் துமிங்கிற வார்த்தை வந்து கம்பராமாயணத்தில் வராது, வரும்னு சண்டை வந்ததாக, கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் சண்டை வந்ததாக ஒரு நாட்டுப்புற கதை ஒன்று இருக்கிறது. அதை வந்து கு அழகிரிசாமி வந்து அது ஒரு கவிச்சக்கரவர்த்தி கம்பருங்கிற அந்த அவருடைய ட்ராமாலையும் அதை எழுதியிருக்கார். அது ஒரு விரிவான ஒரு காட்சியாகவே பயன்படுத்தியிருக்காரு. துமிங்கிற வார்த்தை வரவே வராதுன்னு ஒட்டக்கூத்தர் வந்து சண்டையிட்டதாகவும், இல்லை வாங்க இருக்கு நான் காட்டுறேன்னு சொல்லி சோழனும் கம்பரும் ஒட்டக்கூத்தரும் உலா போகும்போது எங்கேயுமே அந்த வார்த்தை காதலியே விழலை. ஆனால் ஒரு இடத்துல ஒரு இடையர் குலத்தினுடைய வீட்டுக்கு போகும்போது, அவர்கள் வசிக்கிற இடத்துக்கு போகும்போது, அங்கே தயிர் கடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெண் வந்து, குழந்தைகளே தள்ளி போய் விளையாடுங்கள், துமி மேலே பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த தயிர் அந்த இது ட்ராப்லெட்ஸ், அதை துமி அப்படின்னு உடனே பார்த்தீங்களா, மக்களுடைய வழக்கில் அந்த வார்த்தை இருக்குது, அதை தான் நான் என்னோட காப்பியத்தில் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு கம்பர் சொன்னதா. இது ஒரு நாட்டுப்புற கதையாக கூட இருக்கலாம், நாட்டார் வழக்காற்றில் இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கலாம். சரி, இங்கே வந்து இந்த பாடல் அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம தினப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்கணும். நம்மளே ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர்கள், நம்மலாம் தமிழை பேசக்கூடிய நம்ம கோடீஸ்வரர்கள். ஏனென்றால் லட்சக்கணக்கான வார்த்தைகள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனால் நம்ம வந்து ஒருவேளை சோத்தை கூட சரியாக சாப்பிடாத கஞ்சனை போல நம்ம வந்து மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 100 வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறோம். 100 வார்த்தைகள் கூட பயன்படுத்துறது இல்லை. இன்னும் பூதம் காக்கிற புதையெல்லாம் உள்ள ஒழிச்சு வச்சுக்க போகிறோமா? இந்த வார்த்தைகளெல்லாம் ஏன் பயன்படுத்துறது இல்லை? நம்ம நீங்கள் ஒரே ஒரு நாள் ரேடியோ கேட்டு பாருங்கள், ஆர்ஜிஎஸ் பேசுகிறத கேட்டு பாருங்கள். நம்ம வந்து இந்த நவகண்டம்னு சொல்லுவாங்க. நவகண்டம்னா தலையை அறுத்து காளிக்கு பலி கொடுத்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்துடும். ஏனென்றால் எந்த இடத்துல தமிழ் வார்த்தைகள், அழகான தமிழ் வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகளை போடாமல் அது அவங்க வந்து ஆமாம் இல்லைங்கிற ரெண்டு வார்த்தை, இது நான் வெளிப்படையான குற்றச்சாட்டாகவே தான் சொல்கிறேன். நான் ஆமாம் இல்லைங்கிற ரெண்டு கனெக்டிங் வேர்டை தவிர, இணைப்பு வார்த்தைகளை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளும் ஆங்கிலமாக பயன்படுத்துகிறாங்க. முதல்ல ஆர்ஜேவா உள்ளே போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நிகழ்ச்சி கையில் ஒரு டிக்ஷனரி கொடுத்துடணும். இந்த வார்த்தைகளெல்லாம் நீ பயன்படுத்தி ஆகணும். இல்லைனா ஆங்கிலத்தில் நீ என்ன சொல்ல போறியோ அதுக்கான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்து. புழக்கத்தில் இல்லை என்றால் அந்த மொழி செத்து போகும். இன்றைக்கி ஏன் நம்ம நிறைய வார்த்தைகளை இழந்தோம் அப்படின்னா, நம்ம அதை பயன்படுத்தலை. கூறாக்காத கத்தியால் நீங்கள் எந்த கத்திரிக்காயும் வெட்ட முடியாது. அதே போல தான் மொழியும். நீங்கள் வந்து தினப்படி அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம செய்ய முடியும். இன்றைக்கி சூழலியல் அப்படிங்கிற ஒரு புது துறை உருவாகி இருக்கிறது. அந்த சூழலியலில் நிறைய அழகான தமிழ் வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூழலியல் எழுதக்கூடிய நாட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. நக்கீரன் ஐயா எழுதுறாரு, தியோடர் பாஸ்கரன் ஐயா எழுதுறாரு, பாமேன் எழுதுறாரு, இந்த மாதிரி நிறைய பேர். அந்த வார்த்தைகள்லாம் அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க? எல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்குது. ஓங்கோல் அப்படின்னு அழகான பேர் இருக்குது திமிங்கலத்துக்கு. டால்ஃபினுக்கு ஓங்கோல்னு ஒரு பேர் இருக்குது.
ஆனால் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம பயன்படுத்தலை. அதை நம்ம பயன்படுத்தினா தானே தெரியும். அதனால் குடும்பமானவருக்கு சங்க இலக்கிய வகுப்புகள்லாம் படிக்கும்போது அதனுடைய ரசனையாக மட்டும் இல்லாமல் நம்முடைய தினப்படி வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான இப்போ சொன்ன மாதிரி பிதிர் பிசிறு இந்த மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகளையாவது நம்ம பயன்படுத்த தொடங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன். சரி, இங்கே இந்த பாடலில் இந்த நச்சினார்க்கினியர் சொன்ன உரை வேறுபாடையும் ஒரு கொடுக்குறாரு. இப்போ நம்ம பெண்பார் புலவர்கள், ஏன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் பெண்பார் புலவர்களுடைய பாடல்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் பெண்பார் புலவர்களுடைய பாடல்கள் ஒரு சிலவற்றை நம்ம பார்த்துடலாம். சரி, இங்கே ரொம்ப அழகான பாட்டு. நான் சொன்ன இந்த பாட்டை எழுதினது ஒரு பெண்பார் புலவர், வெள்ளி வீதியாரோட பாடல். இடிக்கும் கேளீர் நுண்குறையாக நிறுக்கல் ஆற்றினோ நன்று மந்தில்ல, ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல பரந்தன்று இந்நோய் நோன்று கொளர்க்கு அரிதே. இது ஒரு ஆண் சொல்வதை போல பெண் எழுதிய பாடல். ஆணினுடைய காமத்தை இங்கே பெண் எழுதுகிறார். ரொம்ப அழகாக இருக்குது. ஆணினுடைய காமம் இது சொல்லப்பட்ட காமம் பெண்ணினுடைய காமம் அல்ல. ஆனால் பெண்ணினுடைய காமத்தையும் சங்க இலக்கியம் வெளிப்படையாகவே தான் பேசுது. இதுக்கு முன்னாடி பகுதியில் ஒரு பாட்டு இருக்கு. இந்த என்னுடைய உயவு நோயை அறியாமல் இந்த ஊர் துஞ்சுகிறதே, நான் ஆ ஆ ஒல் என கூவேன் கொல், முட்டுவேன் கொல் தாக்குவேன் கொல். அவையாருடைய பாட்டுன்னு நினைக்கிறேன். முட்டுவேன் கொல் தாக்குவேன் கொல், ஆ ஆ ஒல் என கூவேன் கொல், என் உயவு நோய் அறியாது துஞ்சு மூர்க்கே. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய பிரிவு துன்பம் தாங்காமல் நான் வருத்திக்கிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் நல்லா தூங்குறாங்க, என்ன ஒரு நெஞ்செழுத்தம், இவங்கெல்லாம் தூங்குறாங்க, நான் ஏதாவது கத்தி கூப்பாடு போட்டு இவங்கெல்லாம் எழுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்படி வெளிப்படையாக காமத்தை பேசுவது அப்படிங்கிறது இங்கே இன்னொன்று சங்க இலக்கியத்தில் காமம் காதல் இது எல்லாமே மன விருப்பம் அப்படிங்கிற ஒரு பேரில் லஸ்ட்டுங்கிற அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு மனதினுடைய விருப்பத்தை சொல்லக்கூடிய ஒன்றாக தான் அந்த வார்த்தைகள் காமம் காதல் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காமம் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம லஸ்ட்னு சொல்கிற மாதிரியான வார்த்தையில் அது பயன்படுத்தப்படலை. அது உள்ளார்ந்த விருப்பம். காமர் நோக்கு, காமர் அப்படிங்கிற இடத்துலையும் காமம் தான் வருது. காமர் அப்படின்னா பெரு விருப்பை தரக்கூடிய ஒரு நோக்கு அப்படிங்கிற பொருளை தான் அங்கே அவங்க காமம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த பாடல் இது ஒரு ஆணினுடைய காமத்தை சொன்ன பெண்ணினுடைய பாடல். இது வெள்ளி வீதியாருடைய பாடல். அதாவது ரொம்ப அழகான ஓமை. இது ஒரு ஒரு வெப்ப பாறையின் மேலே, வெப்பம் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு பாறையின் மேலே வைக்கப்பட்ட வெண்ணெய் அப்படியே பறந்து ஓடும். அது அப்படியே பறந்து ஓடும். ஆனால் அது காவல் காக்கிறவனுக்கு கையும் இல்லை காலும் இல்லை, ஊமையன் வேற. அவன் என்ன பண்ணுவான்? இது எவ்வளவு, இந்த ஊமை எப்படி அந்த அம்மாவுக்கு தோணுச்சுன்னு தெரியல. அவன் உட்கார்ந்துருக்கான், பார்த்துட்டே தான் இருக்கான். ஆனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கையில் காலும் இல்லை, ஊமையன் கண்ணில் காக்கும். அந்த கண்ணால் நீங்கள் எப்படி வெண்ணெய் உணங்கி போகிறதை எப்படி காப்பாற்றுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அது என் வசம் இல்லை அப்பா, என் வசம் இல்லை, காமத்தால் வாடுவது என் வசம் இல்லை, அதனால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் என்னை திட்டதெல்லாம் நிறுத்திடு அப்படின்னு அங்கே அந்த பாங்கன் தன்னை இடுத்துரைக்கும் பாங்கனிடம் சொல்கிறான். ரொம்ப அழகான பாட்டு. இன்னொரு பாட்டும் வெள்ளி வீதியாரோட இன்னொரு பாட்டுமே அதிலேயே இருக்குது, நம்ம வரும்போது பார்க்கலாம். ஆமாம், இங்கே வித்தியாசமான ஒரு ஊமை இதில் நான் அது தனியாக எழுதிட்டு வந்திருக்கேன். இது பரணருடைய பாடல். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஓமை. எப்படி இந்த ஓமையெல்லாம் தோணுச்சுன்னு தெரியல. அதாவது மலைக்கு மேலே கூதளம் செடி இருக்கிறது, கூதளம் கொடி மரத்துக்கு மேலே, மலைக்கு மேலே கூதளம் கொடி ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி ஒரு பெரிய தேனடை இருக்குது, பெரிய தேனடை. இரு கால்களும் இல்லாத முடவன் கீழே இருந்து அதை பார்க்குறான், அந்த தேனடையை பார்க்குறான். ஏறிலாம் போய் எடுக்க முடியாது, தேனடை யாரும் கொண்டு கொடுக்க போகிறதும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்னா, இங்கேருந்து கையை அப்படி வச்சுக்கிறானாம், அந்த தேனடைக்கு கீழே அப்படி கையை அப்படி வச்சுக்கிறானாம். அப்படி நீங்கள் இப்படி பார்க்கலாம் இல்லையா, அப்படி பார்த்து இப்படி கையை அப்படி வச்சு பார்க்குறான். பார்த்த உடனே அந்த தேனடை அப்படி இதில் சொட்டுற மாதிரி அவனே ஒரு கற்பனை பண்ணிக்கிறான். அதை எடுத்து அப்படி கற்பனை தான், தேனடையும் கிடைக்கல, ஒன்று தேனும் கிடைக்கல. ஆனால் இங்கே கீழே உட்கார்ந்துருக்கிற முடவன் மேலே மலை உச்சியில் இருக்கக்கூடிய தேனடையை தன்னோட கையை அப்படி வச்சுக்கிட்டு அதில் தேன் சொட்டுவதை போல கற்பனை செய்து அதை எடுத்து ஒரு சுவை பார்ப்பதை போல தான் நான் என் காதலை நினச்சி வருந்திக்கிறேன் அப்படின்னு காதலி பாடுறா. இங்கே தலைவன் பாடலை, இங்கே காதலி பாடுறா. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஓமை. இது எப்படி ஒரு பரணருக்கு இது தோணுச்சுன்னு தெரியல. குறுந்தாட் கூதளி ஆடிய நெடுவரை பெருந்தேன் கண்ட இருக்கை முடவன், இருக்கை முடவன், கால் இல்லாத வெறும் உட்கார்ந்து மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு முடவன் அவன். உட்கை சிறுகுடை கோழி கீழிருந்து, உட்கை சிறுகை கோழி, அந்த கையை உள்ளங்கையை இப்படி கூச்சி அப்படி மேலே அப்படி வச்சு பார்த்துக்கிட்டு, உட்கை சிறுகுடை கோழி கீழிருந்து சுட்டுபு நக்கியாங்கு, அதை பார்த்து அப்படி அதை பார்த்து கற்பனையில் பண்ணுற மாதிரி, காதலர் நல்கார் நயவாராயினும் பல்கார் காண்டலும் உள்ளத்துக்கு இனிதே. அவன் இப்போ தூரத்துலேருந்து பார்க்க தான் முடியுது, அவன் அந்த இடத்துல தான் வரான் போகிறான்.
ஆனால் இவளோட வந்து பேசுறதில்ல. முன்னாடி வந்தான் பழகினான், ஆனால் இப்போ வந்து பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் தூரத்தில் வரான் போகிறான், பார்க்குறா, இவன் தூரத்துலேருந்து பார்க்குறா. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு போய் கேட்க முடியல. இப்போ அவனை போய் தூது போகிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ தோழிக்கிட்ட சொல்கிறா, இந்த முடவன் அப்படி மேலே உட்காந்துட்டு அந்த தேனடையை பார்த்து சுவைச்சு கற்பனையில் சுவைக்கிறது போல அவன் நல்காதவன், அவன் நயவாதவன் என்றாலும் அவனை பார்ப்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, அந்த பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு எழுதுறா. ஒரே ஒரு உணர்வு தான் பாருங்கள், இந்த பாட்டில் ஒரே ஒரு உணர்வு தான், ஒரே ஒரு காட்சி தான் இருக்குது. அந்த மலை மேலே இருக்கக்கூடிய தேனடை ஒரே காட்சி தான். இப்போ குறுந்தொகையினுடைய எல்லா பாடல்களையும் இது ஒன்று தான் இருக்கும். அப்புறம் நான் எப்போவுமே இது சொல்கிறது தான், இது வந்து ஒரு பெர்ஃபார்மிங் பொய்ட்ரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு நாடகமாக நடிக்கப்பட்ட பாடல்களாக இவை இருந்திருக்கலாம். இது தெரியாது, நான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ட்ராமா இருக்குது, 2 பேர் இருக்காங்க இதில் இல்லையா, எல்லா பாடல்களையும் 2 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த பாங்கன் தலைவன்லையும் 2 பேர் இருக்காங்க. இப்போ இதுலேயுமே தோழி வந்து சொல்கிறா, ஏன் எப்போ பார்த்தாலும் அவனை நினச்சிட்டு இருக்க அப்படின்னு முன்னாடி நின்று சொல்லியிருக்கலாம். அப்போ இவன் சொல்கிறா, நான் என்ன பண்ணுறது, அவன் நல்கார் நயவான் அப்படின்னா கூட நான் மேலேருந்து பார்த்து அவனை பார்த்து நான் ரசிச்சுக்கிறேன் அப்படின்னு. அதில் ஒரு டான்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த கூட்டு வரக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு நாடக பாங்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பாடலுமே, இந்த ஒரு பாடலுமே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஓமையை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இங்கே வந்து இன்னொரு ஓமை, இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஓமை, இது தும்பி சேர்க்கிறன். தச்சன் வந்து தேர் செய்கிறான், பெரிய தேர். பெரிய தேர் செஞ்சால் அதில் ஏந்து ஊர்ந்து போகலாம், அதில் ஏறி உட்காந்து நம்ம பயணம் செய்யலாம். ஆனால் சின்ன தேர் என்ன பண்ணுவீங்க, சும்மா உருட்டி தான் விளையாட முடியும், உருட்டி விளையாடலாம், அவ்வளோதான். அப்போ இங்கே தலைவி சொல்கிறா, அவனோடு நான் குடுத்தனம் செய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் எனக்கு வழங்கப்படவில்லை, அப்படி செய்கிறவனான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சின்ன தேர் கிடச்சா குழந்தைங்க அப்படி உருட்டி விளையாடும் இல்லையா, அதனால் இந்த காதலை நான் அப்படி உருட்டி விளையாடியாவது மகிழ்ந்துக்கிறேனே, வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறா. இது எவ்வளோ வித்தியாசமான ஒரு பார்வையாக இருந்தது இல்லையா. தச்சன் செய்த சிறுமாவையம் ஊர்ந்து இன்புறாராயினும் கையின் ஈர்ந்து இன்புறும் இளையோர் போல. பெரிய தேர் மேலே ஏறி போகக்கூடிய பாக்கியம் குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை, ஆனால் குட்டி தேரா யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அது போல தான் என்னுடைய காதல். இப்போ உற்று இன்புரேம் ஆயினும், அவனோடு கூடு இருந்து அந்த காதலை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும், நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றேன் செறிந்தன வளையே. இந்த குழந்தைங்க சின்ன தேரை உருட்டி விளையாடுறது போல அட்லீஸ்ட் நான் மனசாலையாவது நினச்சி அவனோட காதலை வந்து உணர்ந்துக்கிறேனே, அவனோடு கூடி வாழக்கூடிய வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி நான் அனுபவிப்பதை நீ எப்படி தடுக்க முடியும், நான் அதை அனுபவிச்சுட்டு போகிறேனே அப்படிங்கிறா. இது தலைவியினுடைய கூற்று. நிறைய இன்றைக்கி நம்ம இந்த 51லேருந்து 100 வந்து நிறைய தலைவி கூற்று தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேலே தலைவி கூற்று தான் இருக்குது, வித்தியாசமான. சொல்லுங்கள், இந்த நம்பர் வந்து 61வது பாட்டு. முன்னாடி சொன்னது வந்து குறுந்தாட்கூலி வந்து 60, இது வந்து 61. ரொம்ப வித்தியாசமான ஒரு கற்பனை. அப்புறம் நிறைய தலைவனுடைய கூற்றாக வரக்கூடிய இந்த பகுதியில் வரக்கூடிய தலைவன் கூற்று எல்லாமே வந்து தலைவியை அனுபவித்து பாடிய, அதாவது அவள் எவ்வளோ அழகு தெரியுமா, அவள் எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்னு சொன்ன பாடல்களாகவே இருக்குது. முக்கியமாக கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு ஓமையை வந்து இந்த நமக்கு வந்திருக்கக்கூடிய பகுதிகளில் 2 பாட்டு சொல்லுது. கொல்லிப்பாவை ரொம்ப முக்கியமான ஒரு உருவகம். இது ஒரு மலை மேலே செய்து வைக்கப்பட்ட அணங்குகின்ற தெய்வம், அணத்துகின்ற தெய்வம். அணங்குன்னா வருத்துகின்ற பெண் தெய்வம், வருத்துகின்ற பெண் தெய்வத்தினுடைய சிலை போல வைக்கப்பட்ட கொல்லிப்பாவை. இப்போ இந்த நிறைய இந்த பழைய வழக்கங்களை வந்து சங்க இலக்கியத்தில் நம்ம படிக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ ஒரு பழைய நீண்டகால வழக்கங்கள்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு. விரிச்சி கேட்டல் இந்த பகுதியில் நமக்கு வரல, ஆனால் விரிச்சி கேட்டல் வேறு குறுந்தொகை பாடல்களில் வருது. நான் போய் அப்படி நின்னேன், ஒரு நல்ல சொல் காதில் விழுந்தது. நான் வந்து அவன் வந்துருவான், நீ கவலைப்படாத. நான் இப்போது நற்றினியில் அப்படி ஒரு பாட்டு இருக்குது. நான் போய் நின்னேன், அவன் வருவானா வரலையான்னு நமக்கு தெரியலன்னு நம்ம கவலைப்படுறோம் இல்லையா. நான் போய் அங்கே நின்னேன். அவள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்கிட்ட சொல்கிறா, அவன் இன்றைக்கி வந்துருவானே அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அமுதம் கிடைக்கட்டும், அவள் வாழ்வதற்கு அமுதம் கிடைக்கட்டும், அவள் நற்சொல் சொல்லியிருக்கிறாள். இன்றைக்கி கூட நமக்கு அந்த மாதிரியான ஏதோ ஒரு நம்பிக்கையை நம்ம இன்னும் வச்சுருக்கோம். நமக்கு ஏதோ ஒரு நம்ம நினைக்கிறோம், அப்போ மணி அடிச்சுது, நான் பற்றியா மணி அடிச்சது பற்றியா அப்படிங்கிறோம். அது ஒரு விதமான நற்சொல் கேட்டல் தான். அது விரிச்சி கேட்டல் மாதிரிதான ஒரு வழக்கம் தான். அது சில பண்பாட்டு விஷயங்கள் தொடர்ந்து வருவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு படிக்கும்போது. அது மாதிரி நிறைய இப்போ வந்து கொல்லிப்பாவை அப்படிங்கிறது வந்து யாரோ செய்த சிலை. அது வந்து அதை பார்க்குறவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்களாம். அதை பார்த்தாலே அப்படியே மூச்சடைச்சு போய், அந்த அழகில் மூச்சடைச்சு போய் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்களாம். அந்த கொல்லிப்பாவையை போல இருக்கிறாள் என் தலைவி, அப்போ எப்படி நான் அவளை காதலிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு தலைவன் கேட்குறான். தலைவனுடைய பாடலாக வரக்கூடிய 4, 5, 6 பாடல்களில் அந்த தலைவியினுடைய நலம் பாராட்டக்கூடிய பாடல்களாக தான் இந்த பகுதியில் இருக்குது. அதனால் அதில் வந்து சிறப்பான பாடல்களாக இவை தான் சொல்லப்பட வேண்டும். அப்புறம் வந்து
இந்த எது பாடலா? பாடல் வந்து கொல்லிப்பாவை வந்து நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேங்கய்யா. நான் இப்போ அந்த நம்பரை குறித்து வைக்கல. கொல்லிப்பாவை 2 பாட்டில் வருது. இங்கே வந்து இந்த மாலையில் சங்க இலக்கியம் காட்டக்கூடிய காட்சிகளில் ரொம்ப ரொம்ப அழகான காட்சி எது அப்படின்னா, முல்லைத்திணையில் மாடுகள் மீண்டு இல்லம் வரக்கூடிய காட்சி. மாடெல்லாம் திரும்பி வருது, அதனுடைய கழுத்தில் மணி கட்டியிருக்காங்க. அந்த மணி ஓசை வந்து ரொம்ப சோகமான ஓசைன்னு தான் தலைவி பெரும்பாலான இடத்துல எழுதுறா. ஏன்னா தலைவன் கூட இல்லை. அப்போது மாலை காலம் வந்துருச்சு. மாலை அதாவது சங்க இலக்கியத்தில் வந்து பெரும்பாலும் இந்த பருவத்தையும் நேரத்தையும் சிறுபொழுதையும் பெரும்பொழுதையும் அறிவிப்பதற்கான அறிகுறிகளாக அவங்க வந்து இயற்கையை தான் துணை கொண்டிருக்காங்க. இயற்கை தான் துணையை போயிருக்கிறது. முல்லை பூத்துருச்சு. இதில் ஒரு அழகான பாட்டு இருக்குது நம்ம பகுதியில். அதாவது என்னென்னா, முல்லை பூத்திருச்சே அவன் இன்னும் வரலையே, அவன் என்ன சொல்லிட்டு போனான், முல்லை பூத்த போது வரேன்னு தானே சொன்னான், முல்லை பூத்திருச்சே அவன் வரலையே அப்படின்னு தலைவி கவலைப்படுறா. வீட்டு முற்றத்தில் இருக்கக்கூடிய முல்லை பூக்க ஆரம்பிச்சு வச்சிருச்சு. அதுக்கு தலைவன் வரானா வரலையானா கவலை இல்லை, அது பூக்க வேண்டிய நேரத்தில் அது பூத்திருச்சு. அப்போ தோழி சொல்கிறா, இது வந்து கார்காலமெல்லாம் இல்லை, அவன் என்ன சொல்லிட்டு போனான், கார்காலத்தில் வருவேன்னு சொன்னான் இல்லை, அவன் வந்து நின்ற சொல்லர் நீடு தோறு இனியர். அது சங்க நற்றினுடைய முதல் வரி. அதான் நின்ற சொல்லர் நீடு தோறு இனியர். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. ஏன்னா நின்ற சொல்லர் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். நின்ற சொல், அந்த சொல்லில் நிற்கணும். நீங்கள் ஒரு சொல் சொன்னீர்கள் என்றால் அந்த சொல்ல நிற்கணும். என்னோட அன்பாக இருப்பேன் என்றான், அந்த சொல்லில் அவன் நிற்பான். நீடு தோறு இனியர். அதாவது சில பேருடைய பழக்கம் கொஞ்ச நாளைக்கு இனிமையாக இருக்கும், கொஞ்ச நாளில் கசந்துரும். நம்ம பழமொழியே வச்சுருக்கோம், பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே என் தலைவனுடைய அன்பு எனக்கு பிடிக்கவே இல்லை. நீடுதோறு இனியர். இன்னும் இவ்வளோ காலம் கடந்தும் அது இனிமையுடையதாக தான் இருக்குது. அந்த மாதிரி இனிமையுடையதான நட்பையும் காதலையும் வாய்க்கப்பட்டவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி எல்லாருக்கும் அது அமையறதில்லை. கொஞ்ச நாளில் கசந்து போகக்கூடிய வாழ்க்கையை தான் நம்ம பெரும்பாலான பேர் பார்க்குறோம். ஆனால் அவள் சொல்கிறா, தலைவி சொல்கிறா, நீடுதோறு இனியர். அவன் சொன்ன வார்த்தை தவற மாட்டான். அப்போ தோழி சொல்கிறா, அது வம்ப மாறி. வம்ப மாறி அப்படின்னா அது ஏதோ போகிற போக்கில் மழை மேகம் போகுது இல்லையா, அதில் ஏதோ போகும்போது கொஞ்சம் இந்த இருந்துட்டு போட்டோம்னு கொஞ்சம் தூரில் போட்டுட்டு போயிடுச்சு. அந்த தூரில் பார்த்து இதுவும் பைத்தியக்காரம் இல்லை, இதுவும் மலர்ந்துருச்சு. அதனால் அவன் சொன்ன காலம் இன்னும் வரவில்லை, அவன் சொன்ன உண்மையான காலம் இன்னும் வரவில்லை, நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு பின்னாடி இதில் இருக்குது. இங்கே வந்து அவள் சொல்கிறா, தலைவி கூற்றில் வந்து இங்கே வந்து ஆவினம் மீண்டு வருகிறது உள்ள. இந்த பசுக்களுடைய கழுத்தில் கட்டிருக்கக்கூடிய மணி ஓசையை வந்து ரொம்ப அழகான ஒரு சோக சங்கீதமாக மாற்றியது வந்து சங்க இலக்கியத்தினுடைய ஒரு அழகு. அந்த மாடுகள் திரும்ப வருகின்றன. அப்போ வரும்போது திரும்பி வரக்கூடிய பசுக்கள் என்ன நினச்சிக்கிட்டு வரும், கொட்டில்களில் கன்றுகள் காத்திருக்கின்றன, அதுக்கு பால் கொடுக்கணும். காலையில் மேய போயிருக்கு மாடு, தன்னுடைய குட்டிகளெல்லாம் விட்டுட்டு போயிருக்கு, கன்று குட்டிகளை விட்டுட்டு போயிருக்கு. திரும்பி வரும்பொழுது தன்னுடைய குட்டிகளுக்கு கன்றுகளுக்கு பால் கொடுக்க வேண்டுமே என்கிற அந்த ஒரு வேகத்தோடு அவை ஓடி வருகின்றன. அப்போ அந்த மணியினுடைய ஓசை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கேட்கும். காலையில் போகும்போது வேறு மாதிரி இருந்தது, மெது தளர் நடையிட்டு போயிருக்குமா இருக்கும். திரும்பி வரும்பொழுது அந்த ஆவினுடைய கழுத்தில் கட்டிருக்கக்கூடிய மணி ஓசை வேறு மாதிரி கேட்குது. அவள் தலைவி சொல்கிறா, அந்த பசுக்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கிறது, தன்னுடைய கன்றுகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையோடு அவை ஓடி வருகின்றன. அந்த மணி ஓசை கேட்குது. என் தலைவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்காதா, அவளுக்காக இங்கே ஒருத்தி காத்து கொண்டிருக்கிறாளே என்று அவனுக்கு தோன்றாதா? இந்த ஆவினுடைய கழுத்தின் மணி ஓசை என்னை சோகப்படுத்துகிறதே, நான் என்ன செய்வது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு முல்லை புறவு போல ஒரு இதில் மாலை காலம் வந்துடுச்சு, ஆக்கள் மாடுகள் வீடு திரும்புகின்றன, அதனுடைய மணி ஓசை கேட்கிறது, இரவு பூக்க போகிறது. ரொம்ப அழகான ஒரு குரல் இருக்கிறது. இந்த நோய் எப்படி இருக்குது அப்படின்னு தலைவி சொல்கிறதா ஒரு குரல். காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். என்னுடைய பிரிவு நோய் காலையில் அரும்புது, சின்னதாக அப்படி மொட்டு விடுது. எவ்வளோ தமிழில் எவ்வளோ அழகழகான வார்த்தைலாம் இருக்குது பாருங்கள். ஒரு பூவுக்கு 7 ஸ்டேஜஸ்க்கு 7 பேர் வச்சுருக்காங்க. போது, அரும்பு, மொட்டு, மலர், வி அப்படின்னு. வி அப்படின்னா அப்படி தொட்டால் விழுந்துடும் பூ. நீங்கள் அப்படி நல்லா மலர்ந்துருச்சு, காம்போடு ஒட்டி இருக்குது, நீங்கள் அப்படி தொட்டிங்கன்னா அந்த பூ விழுந்துடும். அதுக்கு தான் வீன்னு பேர். நிறைய வீங்கிற பேர் இருக்குது. இப்போ காலையில் அரும்பு தான் அது. ஏன்னா காலையில் நிறைய வேலை இருக்கும் வீட்டில், ஒன்றும் பண்ண முடியாது, அது இதெல்லாம் நினைக்கிறதுக்கு வேலை இல்லை. அதனால் காலையில் அரும்புது. பகலில் போதாகி. போது அப்படிங்கிறது வந்து மல்லியில் பார்க்கலாம், நல்ல கெட்டியான மொட்டாக இருக்கும், நல்ல அடர்த்தியான மொட்டாக இருக்கும், அதுக்கு போது. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலையில் மலர்ந்துருச்சு, என்ன பண்ணுறது? கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதே, அதுதான் கவலை. இப்போ இந்த மாலையில் விளக்கு வச்சதுலேருந்து அடுத்த நாள் காலையில் சூரியன் வர வரைக்கும் இருக்கிற நேரத்தை நான் என்ன செய்வேன்? அவன் என் கூட இல்லை, என்ன செய்வேன்? அப்போ இந்த திரும்பி வரும்பொழுது வரக்கூடிய அந்த இனிய மணி ஓசையை ஒரு சோகமான ஒரு இசையாக மாற்றக்கூடிய ஒரு ஜால வித்தையை வந்து சங்க இலக்கியம் செய்யுது. நீங்கள் எங்கே இனிமேல் மாட்டினுடைய காதில் அந்த மணி ஓசை கேட்டாலும் இந்த பாடல்களை நீங்கள் நினச்சி பார்த்துக்கலாம். அவளுக்கு அவ்வளோ சோகமாக இருக்குது.
அந்த கன்று அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்குது இதில். அதாவது அந்த கொட்டில்களில் அம்மா மாடு இல்லை, வெளியே போயிருக்கு, மேயறதுக்கு போயிருக்கு. நேரம் ஆக 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 அந்த கன்றுக்கு பசி வந்துடுது. இன்னும் அம்மா வரலையேங்கிறத வந்து அந்த கொட்டில் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்குமா. அந்த கன்றினுடைய பார்வை இப்போ எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானது வந்து பசுவினுடைய கண்கள் தான் பாரதி பாடியிருக்கோம். மகாகவி பாரதியினுடைய ஒரு வரி வருது, இந்த பசுமாட்டினுடைய கண்களைப் போல அழகானது இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு. ஒரு எந்த இடத்துல வருது எனக்கு இப்போ நினைவில் இல்லை. ஆனால் அவ்வளோ அழகான கண். நீங்கள் உத்து பாருங்கள், ரொம்ப கிட்ட போய் பார்த்துடாதீங்க, முட்டிட போகுது. மையுண்ட கண்களை போல இருக்கும், மை வச்சது போல அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கண். அப்போ அந்த கன்றுகள் வந்து அந்த கொட்டில் அம்மா இருந்த இடத்த பார்க்குதான், அப்படியே ஒரு தவிப்போட பார்க்குது. இந்த கன்றுக்குட்டி இந்த மாடை வச்சு எழுதிய கவிதைகளே தனியாக நிறைய இருக்குது. சங்க இலக்கியத்தில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூரில் நிறைய இருக்கிறது. அவை திரும்பி வரும்பொழுது இன்னொரு காட்சி இருக்குது, குறுந்தொகையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கோவலர்கள் திரும்பி வராங்க, மாடு வச்சு திரும்பி வராங்க. அந்த திரும்பி வரும்பொழுது அந்த ஆவினுடைய மணியோசை ஒலிக்கிறது. கூடவே அவர்கள் குழல் இசைத்து கொண்டே வருகிறார்கள். குழல் இசை கொஞ்சம் சோகமானது தான். குழல் இசை ஒலித்து கொண்டே வருகிறார்கள். அவங்க எடுத்துகிட்டு போன பால் கறக்கிற வட்டில் முல்லைப்பூக்களை கொண்டு வருகிறார்கள். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற முல்லையை மலராதுன்னு சொன்னால் தெரியும், அது இல்லை வம்ப மாறின்னு சொல்லலாம். காட்டிலேருந்து முல்லையை பறிச்சிட்டு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? கார்காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். முல்லை மலர்களை தங்களுடைய விதை வட்டிலில் அந்த பால் கூடையில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இந்த மூடியும் பார்க்குறா தலைவி. கன்றுகளை நோக்கி ஓடி வரக்கூடிய ஆவினுடைய மணியோசை, கோவலர்களுடைய குழலோசை, அவர்களுடைய வட்டிலில் இருக்கக்கூடிய முல்லைப்பூ. அவன் சொன்ன காலம் வந்தாச்சு, அவன் இன்னும் வரல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற தவிப்பு. இப்போ இந்த பாட்டில் வந்து இவ சொல்கிறா, பல்லா நெடுநெறி ககன்று வந்தென புன்தலை மன்ற நோக்கி மாலை மடக்கட்குழவி அணவந்தன்ன. ரொம்ப அழகான வார்த்தை, அணவந்தன்ன அப்படின்னா அப்படி நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. வீட்டில் குழந்தைங்க பார்க்கலாம், அம்மா சொன்ன நேரம் வரல, அம்மா சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே வரலன்னா குழந்தைங்க தவிச்சு போயிடும். இன்னும் வரலையே, அதுவும் பால் குடி இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அதுக்கு டைம் கரெக்டாக தெரியும். அந்த பால் குடி, அதாவது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற அம்மாக்களுக்கு தெரியும், அந்த ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை தவிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு பயாலாஜிக்கல் ஃபியூச்சர், அது ரொம்ப அழகானது, இயற்கை வந்து மனிதர்கள் கொடுத்துருக்கக்கூடியது. அந்த 2 மணி நேரத்தில் அந்த குழந்தை தவிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே இந்த கன்று தவிக்குதான். இவ அணவந்தன்ன, அவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. அப்படியே துளி துளி அந்த இடத்த பார்த்து அது வந்து மருகுது. நோயே ஆகுதல் அறிந்தும் சேயர் தோழி செய் நாட்டோரே. இந்த கன்றுக்குட்டி தன்னுடைய தாய்க்காக வருந்துகிறதே, அதே போல நானும் வருந்துவேன் என்று அவனுக்கு தெரிய வேண்டாமா? ஆனால் அவன் எங்கோ தொலைதூரத்தில் இருக்கிறானே, அவனுக்கு யார் சொல்லி அனுப்புறது? அப்போ யாராவது போய் சொல்லி அனுப்பினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. மாரி பீரத்து அலர் கொண்டே அப்படின்னு ஒரு பாட்டு. எனக்கு வந்து அந்த இப்போ நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா நிறைய புதராக பூக்கள் இருக்கும், புதராக பூக்கள் மலர்ந்துருக்கும் மஞ்சள் கலரில். அந்த பாட்டு அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். அப்போ வந்து அவள் சொல்லுவாள், யாராவது போய் அதை சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு பாட்டு. நான் வந்து இங்கே இந்த ஆவின் குரலுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது பாருங்கள். சிறை பணி உடைந்த சேயரி, இது வந்து 86வது பாட்டு. சிறை பணி உடைந்த சேயரி மழைக்கட் பொறையறு நோயோடு புலம்ப கலங்கி பிறரும் கேட்குணர் உலர்கொலோ சிறை தூதை தூற்றும் கூதிர் யாமத்து தான் உளம் புலம்புதொரும் உலம்பும் நானவில் கொடுமணி நல்கூர் குரலை. நல்கூர்னா துன்பம் தரக்கூடியது. அந்த ஆவினுடைய கழுத்து மணி எனக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு அதில் நோக்கமெல்லாம் இல்லை, அந்த ஆவினுடைய மணிக்கு அந்த நோக்கமெல்லாம் இல்லை. ஆனால் தலைவிக்கு, தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு அது போல ஒரு துன்பத்தை தருவதாக இருக்கிறது. மாலை காட்சியினுடைய ஆற்றாமை இதே தான். இந்த பாட்டுக்கு இப்போ சொன்னேன் இல்லையா, அதே தான். அதாவது இதுவும் இதே ஒரே ஒரு காட்சி தான். இந்த பாட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தாமோதரன் என்பவர் எழுதினது. ஒரே ஒரு காட்சி தான். மாலை நேரத்தில் பறவைகள் எல்லாம் மீண்டும் கூடடைகின்றன. அவ்வளோதான் காட்சி, அவ்வளோதான் காட்சி. ஞாயிறு பட்ட அகல்வாய் வானத்து, ஞாயிறு மறைஞ்சு போச்சு, இரவு சூழப்போகிறது. பறவைகள் எல்லாம் நம்ம 5:30 மணிக்கு பார்த்துருக்கலாம் அந்த காட்சிகள் எல்லாம். மரத்தில் போய் பறவைகள் திரும்ப கூடடைகின்றன. இப்போ கூடடைஞ்சு போச்சு, வானம் இனிமேல் காலியாயிடும். அப்படியே ஆரவாரம் எல்லாம் அடங்கிடும், சூரியன் மறைஞ்சிருவான், இரவு வந்துடும். ஆனால் நான் தனிமையில் இருக்கேன், என்ன பண்ணுறது? என்னை யார் ஆற்றுவார்கள், என்னை யார் தேற்றுவார்கள்? அது ஒரே 4 வரி தான் பாருங்களேன், 5 வரி. ஞாயிறு பட்ட அகல்வாய் வானத்து அழியதாமே கொடும் சிறை பறவை இறை உற ஓங்கிய நெறியன் மராத்த பிள்ளை உள் வாய் செறிய இறை கொண்டமையின் விரையுமார் செலவே. அந்த தாய் பறவைகள் இருக்கக்கூடிய அக்கறை என் தலைவனுக்கு இல்லையே. அவள் சொல்லலை, ஆனால் மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. தாய் பறவைகள் எப்படி வேகமாக ஓடுகின்றன தன்னுடைய குட்டிகளுடைய வாய்களுக்குள் கொண்டு போய் இறையை செலுத்த வேண்டும் என்று. இங்கே ஒருத்தி காத்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கா? எவ்வளோ நாளாச்சு அவன் கிளம்பி போய், பொருள் வயிறு பிரிந்து எவ்வளோ நாளாச்சு, அவன் இன்னும் மீண்டும் வரல அப்படின்னு அவள் தலைவி கேட்குறான். இது ஒரே ஒரு காட்சி தான். அதாவது ஒரே ஒரு ஓமையை வைத்துக்கொண்டு மிக அழகான பாடல்களை எழுதக்கூடிய தன்மை வந்து இதில் வந்து இருக்குது.
ஒரு சில இது கொல்லிப்பாவை கேட்டிங்க இல்லையா, கொல்லிப்பாவை வந்து 100வது பாட்டில் இருக்குது. அருவி பரப்பின் ஐவனம் வித்தி பருவிலை குளவியோடு பசுமரட் கட்கும் அந்த பாட்டில் காந்தல் வேலி சிறுகுடி. இந்த தொடர் வந்து நிறைய குறுந்தொகையில் வருது. காந்தல் வேலி சிறுகுடி. ஒரு பாட்டு ஒன்று வரும், மழை பெய்யுது, இரவு நேரம் ஆயிடுச்சு, இரவுக்குறியில் தலைவன் வரான், நீ எப்படி கண்டுபிடிச்சி வந்த தலைவனே, உனக்கு எப்படி வழி தெரிஞ்சுது, நீர் பரந்தோழிகளின் நிலம் காணலையே, மழை பெய்யறதுனால வழி தெரியல, ஆனால் காந்தல் கமழும் சிறுகுடி யாங்கறிந்தனையோ நோகோ யானி, காந்தல் மலர்களுடைய வாசனையை வச்சுக்கிட்டு அவன் வந்துட்டான் அப்படிங்கிறத அவளே புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் காந்தல் மணக்கும் சிறுகுடி. இந்த முதல் பாட்டு, குறுந்தொகையினுடைய முதல் பாட்டே குருதிப்பூவின் குலைக்காந்தட்டை தான். முதல் பாட்டு குருதிப்பூவின் குலைக்காந்தட்டை, குருதிப்பூ. இந்த ஓமையை வந்து என்னால் மறக்கவே முடியல. இது என்ன இரத்தப்பூ மாதிரி இருக்கான் அது, குருதிப்பூ. இப்படி ஒரு ஓமையை எப்படி சொல்ல மனசு எப்படி தோணுச்சு? சில ஓமைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமானவை. எப்படி இதை மாதிரி யோசிக்க வந்து. இன்னொரு அழகான ஒரு ஓமை இருக்குது, அவரை கொடி. அவரை கொடியினுடைய இது பார்த்தீங்கன்னா, இலை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பறவையினுடைய கால்களை போல இருக்கிறது. இப்போ என்னுடைய நீண்ட சங்க இலக்கியங்களை வாசிக்கக்கூடிய இந்த பயணம் வந்து 2021 நாங்கள் ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்தது நொச்சினால தான் ஆரம்பித்தோம். மயிலடி இணைய மாக்குரல் நொச்சி அப்படிங்கிற ஒரு வரி வரும். நீங்கள் நொச்சி இலையை எடுத்து பாருங்கள், நொச்சி எல்லா இடத்துலையும் இருக்குது. நொச்சியினுடைய இலை அப்படியே மயிலுடைய கால் போலவே இருக்கும். மயிலடி இணைய மாக்குரல் நொச்சி. 5 இருக்கும், 5 இலையும் இருக்கும், 3 இலையும் இருக்கும் நொச்சியில். அது அப்படியே மயிலடி போலவே இருக்கும் பார்ப்பதற்கு. மயிலினுடைய கால்கள் அப்படி வச்சா மாதிரியே இருக்கும். அதை நான் என்னுடைய முகநூலில் ஒரு இடத்துல ஒரு நாள் எழுதினேன். எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம சுற்றி இருக்கிற மரங்களெல்லாம் இப்படி பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எழுதினது போது தான் பார்த்துட்டு அங்கே பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு டாக்டர் கேட்டாங்க. அதுலேருந்து தான் எங்களுடைய சங்க இலக்கியத்துக்கு வாசிக்கக்கூடிய பயணமாக இருந்தது. நொச்சிக்கு நான் எப்போவுமே கடன்பட்டவள். நொச்சி வந்து மயிலடி இலையும் ஆக்குரல் நொச்சி. இந்த மாதிரி அழகழகான ஒரு ஓமைகளை வந்து சங்க இலக்கியம் நமக்கு சொல்லிக்கிட்டே போகும். நம்ம இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லணுன்னா, வாசலில் வந்து மாமரம் இருக்கும், இந்த பக்கம் எதிர்த்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும். அப்படின்னா என் பிள்ளைங்க வந்து என்னை திட்டுவாங்க, அம்மா இப்படியா வழி சொல்லுவேன், இப்படி வழி சொல்லக்கூடாது, நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பி இப்படி வாங்கன்னு சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். நான் சொன்னேன், அப்படியே சொல்லணும், வாசலில் மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை சொன்னால் என்ன, அந்த வேப்ப மரமும் மாமரமும் ஒரு புங்கை மரமும் புன்னை மரமும் தெரியாமையா நம்ம வாழறோம்? வேப்ப மரம் மாமரம் எல்லாருக்கும் தெரியும், புங்கை மரம் புன்னை மரம் யாருக்கும் தெரியாது இல்லையா? புன்னை மரம் இங்கே நீங்கள் சென்னையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரவுண்டு இனிமேல் உத்து பாருங்கள் என்னென்ன மரமெல்லாம் இருக்குது அப்படின்னு. என்னுடைய முதல் நோக்கமே எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மரம் இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த நம்ம இதுக்கு வந்து நாவலம் தீவுன்னு ஒரு பேர் இருக்குது. நீங்கள் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாவல் மரம் அவ்வளவு இருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் நாவல் மரம் இருக்குது. எங்கள் மயிலாப்பூர் ஏரியாவில் பெரிய பெரிய மரங்கள் மஞ்சளாக பூ பூத்து கீழெல்லாம் அப்படியே கார்பெட் போட்ட மாதிரி இருக்கும், கம்பளம் விரிச்சா மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக அந்த மரத்தினுடைய பேர் தெரியல. அப்புறமா நான் அந்த ஃபோட்டோ எடுத்து வேறு யாரோ இந்த பயாலஜி பண்ணுறவங்களுக்கு கேட்டால் அது வந்து ஒதிய மரம். அது எவ்வளோ ஒரு அது அந்த பயாலஜிக்கல் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடற்கரையை ஒட்டி தான் ஒதிய மரங்கள் வளருமா. ஏன்னா அந்த மரம் வந்து சிறு படகுகள் செய்வதற்கானது. எவ்வளோ அழகான இயற்கை பாருங்கள். அந்தந்த இடத்துல தான் அந்த மரம் வளரும். இது ரொம்ப ஆச்சரியமானது. சங்க இலக்கியத்தில் இல்லாத பெரும்பாலான மரங்கள் வந்து நம்மளுடைய இயல் தாவரங்கள் தான். ரொம்ப 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 அற்புதமான புக்கை வந்து பேராசிரியர் கு. கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியிடது தமிழரும் தாவரமும் ஒரு புக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம், நிச்சயமாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். எப்படி வழிபாடுகளாகவும் நம்முடைய இயல் தாவரங்கள் அயல் தாவரங்கள் அப்படிங்கிறத பட்டியல் போட்டு ரொம்ப அற்புதமான ஒரு புக்கை எழுதியிருக்கார். நான் கூட திரும்ப தமிழ்நாடு பாடல் நிறுவனத்தை கேட்டிருக்கேன், அது திரும்ப எப்படியாவது அதை ரீபப்ளிஷ் பண்ணுங்க அந்த புக்கை அப்படின்ட்டு. ஏன்னால் தமிழரும் தாவரமும் பேராசிரியர் கு. கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து முன்னாடி இந்து தமிழ் திசையில் கூட நிறைய தொடர்கள் எழுதிட்டு இருந்தார். இயற்கை அறிவோங்கிற மாதிரி இதில் நிறைய தொடர்கள் எழுதிட்டு இருந்தார். ரொம்ப அற்புதமான எழுத்து அவருடையது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் நமக்கு தெரியணும் கண்டிப்பாக. அது தெரியல அப்படின்னா நம்மளுடைய இந்த அறிவில் நம்ம குறைபட்டிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். கூடுமான வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற மரங்களாவது நமக்கு தெரியணும். ஏன்னா சங்க இலக்கியம் நமக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்குது. அவள் சொல்கிற ஓமையெல்லாம், அவள் சொல்கிறா தலைவன் காட்டு வழியாக போகிறான், அங்கே சேம்பினுடைய இலைகள் அசைகிறது, அது யானையினுடைய காது அசைவதை போல இருக்கிறது. இப்போ நாம் வந்து இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறோமே, எத்தனை மரங்களை பார்க்குறோம், நம்மளால் அப்படி ஒரு ஓமையை வச்சு எழுத முடியுமா? நான் போகும்பொழுது மாமரத்தினுடையவை வந்து ஆமையினுடைய முட்டைகளை போல கீழே விழுந்தன அப்படின்னு நம்மளால் எழுத முடியுமா? ஏன்னா நமக்கு கனெக்ட் பண்ணிக்க தெரியாது, அவ்வளோதான். நம்ம கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடக்குது. ஆனால் நம்ம அதை உத்து பார்க்கறது இல்லை. பார்ப்பது என்பது வேறு, காண்பது என்பது வேறு. அப்படியே மேலோட்டமாக அப்படியே பார்த்துட்டு போய்டுறோம். ஆனால் நீங்கள் உற்று நோக்கினா மட்டும்தான் அதனுடைய அழகு தெரியும், அதனுடைய அருமை தெரியும், அதை நம்ம மொழியில் நம்ம பயன்படுத்த முடியும். இங்கே வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது.
இந்த மடமுல்லைக்கு நான் சொன்னேன் இல்லையா, மடவ மன்ற தடநிலை கொன்றை, அது மடம், அதுக்கு அறியாமை, அதனால் அது பூத்துருச்சு, நீ கவலைப்படாத, நீ உன் தலைவன் சொன்ன நாள் இன்னும் வரல. மடவ மன்ற தடவு நிலை கொன்றை கல் பிறங்கத்தம் சென்றோர் கூறிய பருவம் வாரா அளவை நெறி தர கொம்பு சேர் கொடியினர் ஊழ்த்த வம்ப மாறியை காரணமதித்தே. சும்மா ஒரு தூரல் போட்ட உடனே ஏதோ மழை வந்துருச்சுன்னு நினச்சி இது குபுன்னு பூத்துருச்சு அப்படியே. நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாத, அது மடச்சி, அது முல்லை மடச்சி, நீ மடச்சி இல்லை. அவன் வரல, இன்னும் அவன் சொன்ன நேரம்லாம் தாண்டி போயாச்சு, இன்னும் வரல. ஆனால் என்ன பண்ணுறது, தோழியுடைய வேலையை வந்து தலைவியை ஆற்றுவிக்கணும். அது வம்ப மாறி, அது வந்து சும்மா வந்துட்டு போகிறது, அவ்வளோதான். அது வந்து உண்மையான மழை இல்லை, நீ கவலைப்படாத. அதனால மடவ மன்றை அப்படின்னு முல்லையை வந்து மடவ அப்படிங்கிறா. அப்புறம் இதே மாதிரி ஒரு பாட்டு நற்றிணையில் இருக்குது, வேலனே நீ மடையன் அப்படிங்கிறா தோழி. இந்த நோய் தலைவிக்கு வந்திருக்கிற இந்த நோய் காதலன் தந்தது. நீ சொல்கிற மாதிரி வெறியாட்டி வைத்து வேலன் ஏறி வந்த நோய் அல்ல அது. நீ கடவுளாகவே இருந்தாலும் நீ ஒரு மடையன். ஏன்னா உனக்கு அதை வந்து ஊகிக்க தெரியல இல்லையா, அதை தலைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி உனக்கு ஊகிக்க தெரியல. இப்போ நான் சொன்ன அழகிய உமை இது வந்துருச்சு பாருங்க, 68வது பாட்டு. பூழ்காலன்ன செங்கால் உழுந்தின் ஊழ்படு முதுகாய் உழையினம் கவரும். இங்கே வந்து திணைகளை விதைத்திருக்கிறார்கள். ரொம்ப அழகான ஒரு காட்சி இது. திணைகளை விதைச்சிருக்காங்க, ஊடு பயிராக அவரையும் போட்டிருக்காங்க. நிறைய ஊடு பயிர் நமக்கு தெரியும் இல்லையா, ஊடு பயிராக நிறைய பயிர் போடுவாங்க. நிறைய காய்கறிகளை வந்து விளைவிக்கிற வழக்கம் நம்ம கிராமப்புறங்களில் உண்டு. வரப்போரமாக வந்து கருவேப்பிலை நடுவாங்க, கத்திரிக்காய் போட்டிருப்பாங்க, பூசணி போட்டிருப்பாங்க. இந்த இது விளையும் போதே அதுவும் விளைஞ்சிரும். பெரும்பாலும் கிராமங்களில் வந்து வரப்போற இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு கீரைகளை வச்சு சமாளிச்சிருவாங்க. இங்கே வந்து அதுபோல் திணைக்கு நடுவில் ஊடு பயிராக அவரையை விதைத்திருக்கிறார்கள். திணையை அறுத்தாச்சு, ஆனால் அந்த அவரை கொடி அது மேலே படர்ந்து இருக்கிறது. அவரை வந்து கார்காலத்தில் காக்கக்கூடிய காய், அதனால் இன்னும் அதுக்கு விளைச்சல் இன்னும் அறுவடை செய்யலை. அதனால் அதனுடைய குறும்பூழ் பறவையினுடைய காலை போன்ற, நீங்கள் போய் தேடி பாருங்களேன், குறும்பூழ் பறவையினுடைய காலையும் இந்த இலையும் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இது ரெண்டையும் அவங்க பார்த்து எழுதினாங்க அப்படின்னு. குறும்பூழ் பறவையின் செங்கால் உளுந்தினுடைய அந்த காய் வந்து, அந்த காயும் அந்த இலையோட ஒட்டியிருக்கிற பகுதி வந்து அந்த அந்த பூழ்காலன்னு அந்த கால் போல் இருக்கான், அதனுடைய கால் அடி போல் இருக்கிறது. அப்போ இப்படி உன்னிப்பாக ஒவ்வொரு பகுதியையும் அவர்கள் நோக்கி 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 எழுதியிருக்கக்கூடியதை வந்து சங்க இலக்கியத்தில் நிறைய இதில் நம்ம பார்க்க முடியும். இங்கே வந்து ஒரு சிலது மட்டும் நம்ம பார்த்துலாம். இன்னொரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இந்த சூழ்ச்சி, நமக்கு கொஞ்சம் வந்து சூழ்ச்சி வேணும் அப்படின்னு தோழி சொல்கிற ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. நம்ம அவன் சொல்கிறதுக்கெல்லாம் உடனே கேட்டக்கூடாது, கொஞ்சம் அப்படி அலக்கழிக்கணும் அவனை. நீ கேட்ட உடனே வரல, நீ இரவுக்குறி வரியா அப்படின்னு வரேன் நீ போயிடக்கூடாது. பகற்குறியில் பார்க்கலான்னு நான் வரேனே அப்படின்னு போயிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். அப்போ தான் உனக்கு அந்த காதலுக்கு மதிப்பு இருக்கும். அவன் கேட்ட உடனே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டுனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நம்ம வந்து இல்லை எங்களால் வர முடியாது, எங்கள் அம்மா திட்டுவா, எங்களுக்கு வந்து இச்சரிப்பு நடந்துடும், நான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லணும். அது எது போல் அப்படின்னா, அதுக்கு ஒரு வரலாற்று ஓமையை தோழி சொல்கிறா இந்த பாட்டில். பரணருடைய பாடல் தான் இதுவுமே. மகிழ்நன் மார்பே வெய்யாயினி அழியல் வாழி தோழி நன்னன் நறுமா கொன்று நாட்பிற் போகிய ஒன்று மொழி கோசர் போல வன்கட் சூழ்ச்சியும் வேண்டுமால் சிறிதே. இங்கே சூழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு வந்து சில ஆலோசனைகள். சூழ்ச்சினா அப்படியே வந்து கயமை தரம் பண்ணுறதில்ல, கொஞ்சம் நமக்கு ஒரு அதை யோசித்து பார்த்து அதை செய்யக்கூடிய அறிவு நமக்கு வேணும். அதுக்கு ஒரு வரலாற்று ஊமையை வந்து சொல்கிறா. நறுமா கொன்று நாட்பிற் போகியது நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். நன்னனுடைய நாட்டில் ஒரு மாங்கனி வந்து ஆறில் வரும்பொழுது அந்த மாங்கனியை ஒரு கர்ப்பிணி பெண் எடுத்து சாப்பிட்றா. அப்போ அவளை வந்து கொலை குற்றம், ஏன்னா அரசனுடைய மாங்கனியை எடுத்து சாப்பிட்டவங்களுக்கு கொலை குற்றம் தான் சொல்லி இந்த கர்ப்பிணியை கொல்லும் போது அந்த நன்னனுடைய நாட்டில் பகை எடுத்து அந்த கோசர்கள் அவனை எப்படி வெற்றி கொண்டார்களோ, எப்படி தந்திரமாக அவனை வெற்றி கொண்டார்களோ, அதுபோல் சூழ்ச்சி காதலில் நமக்கு வேணும். இல்லைன்னா நம்மளால் பழைக்க முடியாது. அதனால் அவன் சொன்ன நேரத்துக்குலாம் வரேன்னு ஒத்துக்காத. இரவுக்குறி வரேன்னா முடியாது, பகலில் வான்னு சொல்லு. பகலில் வந்தான்னா எல்லாரும் பார்க்குறாங்க, நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லு. அப்போ திரும்பி அவன் இரவு வருவான். அப்படி 4 தடவை அலக்கழிச்சாலும் உண்மையாகவே காதலிக்கிறானா இல்லையான்னு தெரியும். இல்லை இது பரவாயில்ல, இது தேராது, நான் வேறு பக்கம் போயிடுறேன்னு நமக்கு நல்லதாக போச்சு, போயிட்டு போகிறான் விடு, அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து சங்க இலக்கியத்தில் வெறும் காதல் தான் கேட்குது அப்படின்னு, காதலுடைய குரல் மட்டும் தான் கேட்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, வேறு குரல்களும் அதில் இருக்குது. வேறு குரல்களில் வந்து அவள் தலைவி சொல்கிறா, வேறு வழியே கிடையாது, உன்னை நான் ஒத்துட்டு தான் ஆகணும், நீ இப்படி போயிட்டு மகிழ்ன அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். மகிழ்ன அப்படிங்கிற ஒரு உமையை பயன்படுத்துவா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தலைவ அப்படி நிறைய இருக்குது, சேர்ப்பனே, குன்றநாடனே அப்படின்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் மகிழ்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. மகிழ்ந்து விளையாடுபவன், பரத்தையர் கண்டா ஓடிடுவான் அப்படியே, அவ்வளோதான். அவனை விழிக்கும் போது தலைவி மகிழ்னன்னு விழிக்கிறா. மகிழ்ன, எப்போ மகிழ்ந்திருப்பதற்கு ஆசைப்படுபவன், எப்பொழுது பார்த்தாலும் இப்படி போய்கொண்டே இருப்பவன். அப்போ வந்து அவள் சொல்கிறா, வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறான் அவன், பாணனை தூது விடுறான்.
அப்போ அவள் சொல்கிறான், அவன் ஏதிலாளன் தான் எனக்கு, அவன் யார் இனிமே எனக்கு, அவன் யாருமே எனக்கு இல்லை, எனக்கு எப்போ தேவையோ அவன் இப்போ என்னோட இல்லை, அவன் எங்கேயோ போயிட்டு அப்படிலாம் சுற்றிட்டு வரான். இப்போது அவன் ஒரு ஏதிலாளன் எனக்கு. ஏதிலாளன்னா அறிமுகமே இல்லாதவன், ஆனால் வேறு வழியில் அவனை வீட்டுக்குள்ளே விட்டு தான் ஆகணும், வர சொல்லு, போனால் போயிட்டு போய் வர சொல்லு அப்படிங்கிறான். இப்படி ஒரு குரல் இருக்குது, சங்க இலக்கியத்தில் இருக்குது. நம்ம ஏதோ காதல்லையே பெண்கள்லாம் உருகி அப்படியே நின்னாக அதெல்லாம் வந்து கேள்வியே கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த குரலும் இருக்குது இதில். தோழியினுடைய குரலும் அப்படி இருக்கிறது. ஆனால் தோழி தலைவி ரொம்ப முறுக்கி நிற்கும்போது தோழி சொல்கிறா, ரொம்பலாம் நீ முறுக்கக்கூடாது நீ, ஏனென்றால் உனக்கு வேறு போக்கிடமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சங்க இலக்கியத்தில் தாய் வீட்டிலேருந்து கிளம்பி வந்த பெண் திரும்ப தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனதா எந்த பாட்டுமே இல்லை, எந்த பாட்டுமே இல்லை. செவிலி தான் வந்து அவள் எங்கே கொடுத்தனம் பண்ணுறாளோ அங்கே வந்து பார்க்குறா, அங்கே வந்து நெற்றியிலலாம் அப்படியே வேர்வை வழியாக வந்து சமையல் பண்ணி போடுற அழகை பார்க்குறா. தந்தையினுடைய கொடுத்த கொழுஞ்செல்வம் உள்ளால் நினைக்காம, தந்தையினுடைய செல்வத்தை நினைக்காம இருக்காளே அப்படின்னு பார்க்குறா. அறிவும் ஒழுக்கமும் யாண்டு நந்தல்கொள் அப்படின்னு பாடுறாளே ஒழிய, தலைவி மீண்டும் தன்னுடைய தாய் இல்லத்திற்கு வந்து மகப்பேற்றினை செய்து கொண்டதாகவோ அல்லது திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கிறதாகவோ ஒரு பாடலுமே கிடைக்கல இது வரைக்கும். நான் படிக்கல இது வரைக்கும், நான் படித்த வரைக்கும் இல்லை. அப்படி ஒரு குரல் எங்கேயாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வரதே இல்லை. அந்த வீட்டை விட்டு வெளியில் போன பெண் திரும்ப தன்னுடைய தாய் வீட்டுக்கு வரதா இல்லவே இல்லை, பாடலே இல்லை. அப்போ அந்த வழக்கமே இல்லையா அல்லது அதை பாடலையா தெரியல. ஒரிசாவில் ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. அந்த ஒரிசா பழங்குடியில் அது there's a beautiful book by ரங்கையா முருகன். ரங்கையா முருகன் வந்து அனுபவங்களின் நிழல் பாதைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ரங்கையா முருகன் வந்து நம்ம MIDS மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸில் லைப்ரரியை முன்னூலகராக வேலை பார்க்குறாரு. அவர் வந்து இந்தியா முழுக்க பயணம் செய்து எழுதிய ஒரு நூல், எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் அது. அதில் பல்வேறு பழங்குடியினருடைய வழக்கத்தை பற்றி அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. 2 பேர் ட்ராவல் பண்ணி எழுதின புக் அது. அதில் ஒரிசாவில் ஒரு பழங்குடியினத்தில் அப்படி ஒரு வழக்கம் உண்டு. திருமணமாகி வீட்டை விட்டு போன பெண் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாது. அந்த வீட்டுக்கு வந்தால் அது தீட்டு. அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் வாசலோடு போயிடணும், உள்ளே வந்து எதையும் தொடக்கூடாது. உள்ளே வந்து சமையல் கட்டுக்குள்ளேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ வந்து அந்த பெண் எதையும் தொடக்கூடாது, தீட்டு. அவங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க. இப்போ தீட்டுன்னா நம்ம வந்து ஏதோ சில இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறோம். பழங்குடியினர்களில் தான் தீட்டு அதிகம். இப்போ தீட்டுங்கிற கான்செப்ட் அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடிகளில் தான் இருப்பாங்க. நிறைய நீங்கள் பழங்குடி ஆராய்ச்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தீட்டு கான்செப்ட் மேபி நம்ம இன்றைக்கி சொல்கிற தீட்டுகள்லாம் கூட அங்கேருந்து வந்திருக்கலாம். அங்கே அவங்கக்கிட்டே நம்ம இருக்கலாம். நிறைய நமக்கு பழங்குடியின எச்சங்கள் நமக்கு இன்னும் இருக்குதானே. பண்பாட்டு மானுடவியலில் பக்தவச்சல பாரதி அத்தனையும் பதிவு பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நகர்ப்புறத்தில் வாழ்கிற நாம் சில நம்மளோட பழங்குடியின எச்சங்களை நம்ம இன்னும் மனசுக்குள்ளே வச்சுருப்போம். அதில் வந்து அந்த மாதிரி ஒரு குரல் கூட கிடைக்கவே இல்லை, எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. தலைவி திரும்ப மீண்டும் வீட்டுக்கு வரக்கூடிய பாடல் எதுவுமே கிடைக்கல. அப்போ தோழி சொல்கிறா, ரொம்ப முறுக்கிக்காத, ரொம்ப ஊழலில் வந்து நீ ஊழல் செய்யக்கூடாது. உப்பமைந்தற்றால் புலவி, அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். இது வள்ளுவருடைய வாக்கு. உப்பு போடுற மாதிரி தான் புலவி இருக்கணும். ஊழல் வந்து உப்பு போடுற மாதிரி தான் இருக்கணும். உப்பை நீங்கள் கரெக்டாக தான் போடணும், கொஞ்சமாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. எவ்வளோ அழகான ஓமை பாருங்கள். உப்பு அமைந்தற்றால் புலவி, ஊழல் கொள்ளுகோ, தாராளமாக ஊழல் கொள்ளு, அதுக்கு உரிமையெல்லாம் இருக்குது. ஆனால் உப்பு போடுற மாதிரி இருக்கணும். சக்கரவியாதிகாரனுக்கு உப்பு போடக்கூடாது, வேறு விஷயம். ஆனால் நல்ல நார்மல் உடல்நிலை இருக்கிறவங்களுக்கு என்ன உப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு உப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் ஊழலில் இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவம் அழகாக சொல்கிறது. அப்போ தோழி சொல்கிறா ஒரு பாட்டில், ரொம்ப கோச்சிக்காத, உனக்கு வேறு போக்கிடம் கிடையாது, அவன் வெளியில் போன்னு சொல்லிட்டா நீ எங்கே போவேன், அதனால் கொஞ்சம் அடக்கியே வாசி அப்படிங்கிறான். அப்படி ஒரு பாட்டு இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான குரல்கள் வந்து வேறு குரல்கள், காதல் காமம் தவிர, பகற்குறி இரவுக்குறி தவிர வேறு இந்த மாதிரி பல குரல்கள் கேட்கிறத வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு பெரும் படைப்பை நம்முடைய முன்னோர்கள் தேடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த புக்கெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடையவே கிடையாது. உவேசா வரும்போது அந்த 1830களில் தான் இந்த பதிப்புகள்லாம் ஆரம்பிக்குது. சங்க இலக்கியம் என்ற ஒன்றே நமக்கு தெரியாது. இப்போ தான் நம்ம இத்தனை புத்தகங்கள் இருக்கிறது, இவ்வளவு பதிப்புகள் இருக்கிறது, இவ்வளவு இணையத்தில் இருக்கிறது, யாரோ இலவசமாக எடுக்கிறார்கள். ஆனால் நம்ம வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய இதில் சொல்லியிருக்கேன். நிறைய இன்னும் சொல்லணும் இருக்குது. ஆனால் நேர அருமை கருதியும் என்னுடைய தொண்டையினுடைய வலியை கருதியும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல்கள், ஏன்னா எனக்கும் தெரியாது, நானும் இப்போ வாசிப்பு பருவத்தில் தான் இருக்கேன். என்னுடைய கல்லூரி காலத்தில் எனக்கு பாடமாக இருந்ததிலிருந்து தேடி அப்புறம் படிக்கணுங்கிற வாய்ப்பு எனக்கு இப்போ இருக்கிறதுனால நான் படிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரியாத விஷயங்கள் தான் நிறைய இருக்கும், ஏன்னா இன்னும் நிறைய ஃபுல்லாக படிக்கலை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு சொன்னாலும் நான் அதிலேருந்து கற்றுப்பேன். அதனால் இந்த வாய்ப்புக்கும் இவ்வளவு அருமையான ஒரு, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம கண்ணாடியில் நம்ம உருவத்தை பார்க்கும்போது நம்ம அழகாக தெரிஞ்சால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
நம்ம வந்து சரியா இல்லை டல்லாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு வருத்தமாயிடும். அதுபோல் ஆடியன்ஸ் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா அந்த பேச்சு இன்னும் சுவாரஸ்யமாகவும் அழகானதாகவும் இருக்கும். ரொம்ப மலர்ந்த முகங்களும் சிரிப்போடு நீங்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப அப்படியே உற்று நோக்கி கேட்டது வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கிற ஒரு ஆசிரியருக்கு அதுதான் வேணும். உண்மையாகவே நான் எப்போவுமே என்னை ஆசிரியராக தான் உணர்கிறேன். அந்த அளவில் ரொம்ப நிறைவான ஒரு சபை இது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த தலை குனிந்த வணக்கங்கள். நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹலோ, நன்றி அம்மா. அம்மா ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட பாதி பேர் காதல் மூடுக்கே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப இனிமையாக இருந்தது. தேங்க்யூ. சங்கத்தமிழில் இவ்வளோ அழகாக காதல் இருக்குன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எனிவே ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையும் ஏதாவது கேள்வி கேட்கணும் அல்லது தங்களுடைய கருத்தை சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். யாராவது? அது அவர் கேட்குறார். வணக்கம் மேடம். ஆக்சுவலி எனக்கு கேள்வி எதுவும் இல்லை, பட் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. இப்போ நான் இந்த போன வியாழக்கிழமையிலேருந்து குறுந்தொகை படிக்க ஆரம்பித்தப்போ நண்பர்களோட ரோட்டில் போகும்போது ஒரு மரத்தை பார்த்தோன்னா இது புன்னை மரமா அப்படின்னு எனக்கே கேட்டுறேன். அப்போ தான் நான் என்னடா இது, இதில் புங்கை மரம் புன்னை மரம் இந்த மாதிரி நிறைய வருது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்டு தான், தென்னை மரம் வேப்ப மரம் மாமரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ நான் அதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்து இப்போ ஒரு மரத்தையை பற்றி இப்போ நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நிறைய அதாவது எவ்வளோ நுட்பமாக கவனிச்சிருக்காங்கங்கிறது வந்து இந்த மரத்தினுடைய வர்ணனையில் வந்து தெரியும். ஏன்னா சங்க இலக்கியத்தினுடைய வர்ணனையை வச்சு தான் நிறைய மரங்கள் நம்ம மரங்களா இல்லையானே கண்டுபிடிச்சாங்க பின்னாடி. இந்த மரத்தினுடைய இப்போ கூட இந்த உகாய் மரம்னு ஒன்று இருக்கும். அதை நான் நெட்டில் போய் தேடி பார்த்தா அது வந்து அரேபியன் கண்ட்ரீஸில் வளர்கிற மரம். அது அரேபியாவை தாயமாக உடைய மரம். அது எப்படி இங்கே வரும்? இப்போ நம்ம நிறைய மரம் நம்ம நேட்டிவ்னு நினைக்கிற நிறைய மரம் நம்மளோட மரம் கிடையாது. இப்போ தென்னையே நம்மளோட மரம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது இந்தோனேஷியா அந்த மாதிரி தெற்காசிய நாடுகள். ஆமாம், நிறைய மரம் நம்மளோட மரம் கிடையாது. கொய்யா நம்மளோடது கிடையாது, ஊரில் நம்மளோடது கிடையாது. நம்மளோடதுன்னு இப்போ நம்ம சொல்லிக்கிறதுல வந்து 10% தான் நம்மளோடது. மீதியெல்லாம் வந்து வெளிநாடுகள்லேருந்து பல்வேறு காலகட்டங்களில் உள்ள வந்தவை. இப்போ நமக்கு முகலாயர் காலத்தில் வந்ததெல்லாம் தெரியும். இப்போ நிறைய இந்த ஜூஸி ஃப்ரூட்ஸ் எல்லாம் முகலாயர்கள் பீரியடில் வந்தது. ஜாமுன்ஸ் மாதிரி நிறைய இது வந்தது. அப்போது இயல் தாவரங்கள் அயல் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த இது இப்போது நம்மளை சுற்றி இருக்கிறது நமக்கு தெரியணும் தானே, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்புறம் என்ன வாழ்க்கை வாழ போகிறோம் நம்ம? எனக்கு நீங்கள் ஒதிய மரத்தை பாருங்கள், தேடி பாருங்கள். ஒதிய மரம் பூக்கும் போது பாருங்கள், அது ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கும். அப்படி கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கும். அது அவ்வளவு அழகான, அப்படியே இலையே இருக்காது, வெறும் சடையாக பூ தொங்கும். அந்த பூ கீழே விழுந்த உடனே அப்படியே எல்லோ கார்பெட் மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் அந்த மயிலாப்பூர் பக்கம் வந்தீங்கன்னா லஸ்டர்ச் ரோட்டில் ஃபுல்லாக அப்படியே ஒரு மஞ்சள் கம்பளம் போட்ட மாதிரி அந்த இடம் இருக்கும். அது கரெக்டாக அது மாதிரி சரக்கொன்றை கார்காலத்தில் பூக்கும் அப்படின்னு இதில் வரும். நான் கோடை காலத்துலாம் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் மற்ற கார்காலத்துலேயும் இது அழகாக பூக்குது. ஏன்னா நம்மளுடைய பண்டிகைகள், பெரும்பாலான பண்டிகைகள் பார்த்திங்கன்னா அந்த மரம் பூக்கிறத வச்சு தான் நம்ம பண்டிகைகள் நிறைய இருக்குது. அது ஒரு சுழற்சி இருக்குது. இந்த பூளைப்பூ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பொங்கல் போது வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்போ தான் வரும், அப்போ தான் அது பூக்கும் நிறைய. அது ஒரு சாதாரண பூ, நம்ம ரோடுலாம் இருக்கும், அது ஒன்றுமே இருக்குது, அது நம்ம கவனிச்சு கூட மாட்டோம். ஆனால் அன்றைக்கி பண்டிகைக்கு அது ரொம்ப முக்கியமான பூ, தேடினா கிடைக்காது. அப்போ எப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இதுலேருந்து எவ்வளோ தள்ளி வந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நொச்சி இலையை பார்த்தா மயிலினுடைய கால்னு அந்த கவிஞனுக்கு தோணுது அப்படின்னா அவன் எப்பேற்பட்டவன் அவன் இல்லையா? அவன் ரெண்டையும் பார்த்துருக்கான். ஸோ அதுதான் அந்த அழகு, அந்த கனெக்டிவிட்டி தான் வந்து ஒரு அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இது வந்து யாருக்காவது பாடல்கள் நடனத்தில் வந்து ஆர்வம் இருக்குன்னா நிச்சயமாக இதெல்லாம் ஒரு டான்ஸ் ட்ராமாவாக போடக்கூடிய பாடல்கள் தான். நீங்கள் ஒரு டான்ஸ் ட்ராமாவாக இதை போடலாம், அந்த மாதிரி ஒரு பாட்டு. சொல்லுங்கள் சார். நன்றி அம்மா. இப்போ தான் சினிமாலெல்லாம் ஏன் மரத்தை சுற்றி பாட்டு பாடிட்டே லவ் பண்ணுறாங்கன்னு புரியுது. மரத்தை சுற்றி பாட்டு பாடுறது, ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டிலெல்லாம் இப்போ சரோஜாதேவி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பிரிவு துன்பத்தை பாடுற பாடலில் வந்து ஒரு பட்டை மரத்துக்கு கீழே நின்று பாடுவாங்க. நமக்கு அந்த பட்டை மரத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும், ஐயோ என்ன இவ்வளவு சோகமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ எங்கேருந்து வருது இந்த கான்செப்ட் பாருங்கள். அந்த பேக்ரவுண்டு வந்து ஏன்னா பின்னாடி பார்சி நாடகங்கள் வந்தபோது பின்னாடி வந்து ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. அவங்க அந்த ஸ்க்ரீனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு அரண்மனை காட்சி இதுன்னு மாற்றுவாங்க. இப்போ நமக்கு இதில் உணர்வை எங்கே யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கூட்டு கொடுக்கல, அந்த பேக்ட்ராப் தான் கொடுக்குது. இந்த பேக்ட்ராப் தான் கொடுக்குது. மாலை நேரம் சூரியன் மறைஞ்சிட்டான், கடல் அலைகள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. சாயந்தர நேரத்தில் இரவு நேரத்தில் கடல் ஒலிகளை கேட்பது வந்து ரொம்ப சோகமயமானது.
காதலன் கூட இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் தனிமையாக இருப்பவர்களுக்கு அந்த ஓசை இன்னொரு அழகான பாட்டு நொச்சி இதில் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்குது. அவள் தனிமையில் எல்லாரும் ஊரே தூங்கிடுச்சு, மலையிலேருந்து கீழே விட நொச்சிப்பூவோட சத்தம் அவளுக்கு கேட்குதான். என்ன இது ஒரு அநியாயம். நொச்சிப்பூ பார்த்துருப்பீங்களா? இவ்வளோண்டு போகுது, ரொம்ப சின்ன பூ. நொச்சிப்பூ கீழே விழுற சத்தத்தை கேட்டுக்கொண்டு நான் என் தனிமையில் படுத்திருந்தேன் தோழி, என்னை என்ன செய்ய சொல்கிற, இந்த இரவை நான் எப்படி கழிக்கிறது அப்படின்னு தலைவி கேட்குற ஒரு பாட்டில். நொச்சிப்பூ விழுற ஓசையை கேட்குறா அப்படின்னா அவளோட மனசில் எவ்வளோ சோகம் இருந்திருக்கணும் இல்லையா? வேறு எதையுமே நினைக்காம வந்து இதே மாதிரி ஒரு இங்க் ப்ளூ மூன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, ஜாப்பனீஸ் கவிதைகள் தொகுப்பு. இது டார்க்கஸ்ட் இங்க் ப்ளூன்னு நினைக்கிறேன், நான் சரியாக சொல்லலை. அதில் இதே மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அதாவது இந்த காதல் உணர்வு வந்து உலகம் முழுக்க ஒன்று தான். நீங்கள் ஏன் இந்த சங்க பாடல்கள் வந்து எந்த காலத்துக்கும் அழியாது, ஏன் இது செவியல் இலக்கியம் அப்படின்னா, இந்த உலகம் அழிகிற வரைக்கும் மனிதர்கள் காதலித்து கொண்டு தான் இருக்க போகிறார்கள், ஏமாற்றிட்டு தான் இருக்க போகிறாங்க, பிரிவு துயரில் இருக்க தான் போகிறாங்க. அதனால தான் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப்பெறார். நம்ம மூதாதையர்கள் எவ்வளவு அறிவாளிகள் பார்த்துக்கோங்க. இந்த காதலில் இவன் காதலிச்சா, மாலதி வந்து சரவணன் காதலிச்சான்னு போட்டால் அது மாலதிக்கான காதலாயிடும், அவனுக்கான காதலாயிடும். தலைவி தலைவன், இப்போ நானும் தலைவி தான், நானும் தோழி தான், நான் யாரவாட நினச்சிக்கலாம். என்ன அது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்லை? அது எப்படி இதை யோசிச்சு எழுதுனாங்க, எனக்கு படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்குது. நான் இதை வீட்டில் சொன்னால் எனக்கு திட்டு விடும், எப்போ பாரு இதே கதை தானா அப்படின்னு. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம ரசித்து சொல்லி தான் ஆகணும். இதை சொல்லுங்க ஐயா. நான் வந்து அம்மாவுடைய பேச்சை வந்து காந்தி வாசப்பட்டது அடிக்கடி கேட்டிருக்கேன். ஓ, அங்கே காந்தியில் ஆமாம், நான் ஒரு காந்தி பைத்தியமும் கூட. அது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் உங்களுக்கு. நான் வந்து இலக்கியத்தில் உங்களுடைய ஒரு சொல்லணும்னு பார்த்தேன் நான். அது ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, நீங்கள் வந்து சொன்னீங்க தலைவன் தலைவி திருமணத்துக்கு பிறகு என்ன ஆகும் தெரிய மாட்டேங்குது, தலைவி வந்து அம்மா வீட்டு வந்த மாதிரி ஒரு காட்சி இல்லைங்கிறீங்க. எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்து வருது. அது வந்து தலைவன் வந்து தலைவனும் அம்மா வீட்டு வராங்க. வரும்போது அம்மா வந்து பொன்னை மரத்தை நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. தலைவன் தலைவியும் கொஞ்சம் இடைவெளியில் பொன்னை மரத்தில் அடியில் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது அவன் காதல் வசப்படுகிற ஒரு வரியை சொல்கிறான். அப்போ வேணா நீங்கள் பேசாதீங்க, இது எங்கள் அக்கா கிட்ட இருந்து பேசுகிற மாதிரி, அக்கா கிட்ட இருக்கிறா, அக்கா கால் விழுந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்குவா அப்படின்னு. யாரும் அக்கானா இது பொன்னை மரம் தான். பொன்னை மரம் ஏன்னா சின்ன வயசுல இந்த குழந்தை பொன்னை மரத்தை வைக்கும்போது எங்கள் அம்மா இதான் உனக்கு அக்கா, ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். முந்தைய வச்சு அது அதுக்கு அந்த மரத்தடிக்கு கீழே நின்று என்னுடைய காதலை இல்லை, அது காதலிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். தோழி காதலனோட பேசும்போது இல்லை, நீங்கள் சொல்கிற பாட்டு எப்படி வரும்னா, அந்த அந்த மரத்தடியில் வந்து நான் உன்னை வச்சு பார்க்க மாட்டேன், நான் நீ சந்திக்க வரும்போது நான் அந்த புண்ணிய மரத்தடியில் நின்று நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஆமாம், அங்கே பார்க்க வேண்டாம், ஏன்னா வந்து என்னுடைய தமக்கை போல அவள். தமக்கைக்கு முன்னாடி எப்படி காதல் புரியுது அப்படிதான் அம்மா சொல்லி வளர்த்தா. எனக்கு சின்ன வயசுல உனக்கு முந்தைய இந்த மரத்தை வச்சேன் நான், உனக்கு இந்த அக்கா இது அப்படின்னு அம்மா சொல்லி வளர்த்தா. இல்லை, அது திருமணத்துக்கு பிறகான பாடல் நினைக்கலையா, அது வந்து காதலிக்கும் போது இருக்கிற பாடல். இந்த வரி எப்படிங்கம்மா, மொழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்வரி, அந்த பாட்டு பாடும்போது அந்த தலைவன் தலைவியும் அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து இவன் தலைவி சாப்பாடு போடுறா. போடும்போது அவனுக்கு வந்து விக்கிரிச்சு, அவருக்கு இந்த அந்த தயிர் குழம்பு மோர் குழம்பு சாப்பாடு போடுறாவ. அப்போ வந்து விக்கிரிச்சு விற்கும்போது அவன் வந்து கரெக்டாக இவன் வந்து விற்கலை, கையை பிடிச்சிட்டான். அவன் பிடிச்ச உடனே அவனுக்கு வந்து டக்குனு அம்மான்னு கத்துனான். உடனே அம்மாக்காரி என்ன ஆச்சுன்னு பயந்து வந்தா. தலைவனையும் காட்டி உன்னுநீர் விற்கிறான்னு சொல்றா இல்லையா. அப்போ அந்த காட்சி வந்து திருமணத்துக்கு பிறகு தலைவன் தலைவியும் அம்மா வீட்டு வந்து நடந்தாலும் இல்லை, நீங்கள் சொல்கிற காட்சி எதில் வருதுன்னா கலித்தொகையில் வருது. கலித்தொகையில் வந்து ரொம்ப அழகான காட்சி, நாடக காட்சி. அது அவள் வந்து காதலிக்கிற பருவம் தான் அது. ஐம் ரைட், நான் இப்போ நான் சரியாக தான் சொல்கிறேன், நான் நம்புகிறேன். ஏன்னா எங்களுக்கு பாடப்போதியாக அது இருந்தது. காதலன் திடீர்னு அந்த தெருவுக்குள்ளே வந்துடுறான். அவளுக்கு ஒரே அதிர்ச்சி, இல்லை எங்கள் தெருப்பக்கம் ஏன் நீ வந்த அப்படின்னு பார்க்குறா. அவன் வந்தவன் சும்மா போகாமல் வீட்டு திண்ணையிலே வர உட்காந்துடுறான். வந்து உட்காந்தோடனே இவ கேட்குறா, மணிரத்னம் படத்தில் வர காட்சி மாதிரி தான் இது. மணிரத்னம் ஒரு வேலை எழுந்து கூட எடுத்துருக்கலாம். நீ இங்கே வந்த அப்படிங்கிறா. யாரு அப்படின்னு கேட்குறா அம்மா உள்ளேருந்து. இவ்வளோ அழகாக நாடக காட்சி பாரு. கலித்தொகை வந்து காலத்தால் பிற்பட்டது அப்படின்வாங்க, கொஞ்சம் பின்னாடி வந்த பகுதி அது. சார் ஐயா உட்காருங்க ஐயா. அப்போ வந்து சொல்கிறா, வந்து உடனே வந்து வெளியில் தலைவி வெளியில் வரா. அவன் என்ன பண்ணுறான், பாஞ்சு கையை பிடிச்சிடுறான். இவளுக்கு ஐயோ அப்படின்னு கத்திடுறா. ஐயோன்னு கத்தின உடனே அம்மா உள்ளே என்ன கத்துற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லை அவன் விற்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே தண்ணி கொண்டு வந்து அம்மா கொடுக்குறா. அம்முக்கு வந்து தலையை கட்டுறா. அது காதலன் தான். அப்போ வந்து கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான கல்வன் மகன் அப்படின்னு இந்த பாட்டு முடியும். அது ஆமாம், எனக்கு என்னவோ அது வந்து அவளுடைய வீட்டில் இருந்து தான் மாதிரி தான் இருக்கு.
ஆமாம், அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த காலத்தில் போர் செய்யும்போது அந்த காந்தல் போர் மலர் ஆமாம் அது மெல்கிறனால வந்து அவ சாப்பாடு போடுவாங்க. ஆமாம். அவன் கையை பிடிச்சவங்க இல்லை, அது வந்து அவள் குர்த்தனம் செய்கிற அழகை பாடுகிற பாடல். ஆனால் அது வந்து செவிலித்தாய் தான் போய் அங்கே பார்க்குறா, அந்த அந்த இடத்துல பார்க்குறா. செவிலி தான் போய் அந்த வீட்டில் பார்க்குறதா தான் எனக்கு நினைவுங்கய்யா. நான் திரும்ப செக் பண்ணிக்கிறேன், அது ஆய்விற்குரியது தான். ஆனால் எனக்கு நான் அப்படி யோசிக்கிறேன், பெண் திரும்பி வீட்டுக்கு வருவதாக ஏன் ஒரு பாடல் கூட ஒரு கூற்று கூட வரலையே? தந்தை கூற்றுன்னு ஒரு பாட்டுமே கிடையாதுங்க. தந்தை கூற்றுன்னு பாட்டே இல்லை. தந்தை கூற்றுன்னு பாட்டே இல்லை. தந்தைக்கு என்ன தந்தைக்கு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி வைப்பா, அதெல்லாம் இருக்குது. ஆனால் கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் அப்படிங்கிறதா அந்த தந்தை பெயர் குறிப்பிடப்படுதே ஒழிய இந்த காதல்லையோ இந்த உடன்போக்கிலையோ இந்த குடுத்தனத்திலையோ அப்பாவுடைய ரோலாக எதுவுமே அங்கே வந்து இல்லை, அந்த கூற்று எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். ஏன்னா இதெல்லாம் தொகுப்பு நூல்கள் தான், பின்னாடி சேர்த்து தொகுத்தவை தான். அதில் விடுபட்டு போயிருக்கலாம் ஒருவேளை, இல்லை வந்து காணாமல் போயிருக்கலாம், கிடைக்காம போயிருக்கலாம், அப்படி எல்லாமும் இருக்குது. அதனால் ஆமாம் பண்ணா எங்கே இருந்து பெருமை கிடைக்கிறது? சொல்லுங்கள். வணக்கம் அம்மா. நான் நேற்று தான் இந்த வகுப்பில் வந்து நான் முதல் வகுப்பை நேற்று தான் அட்டன் பண்ணேன் நான். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்து குறுந்தொகை வந்து முழுமையாக படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. அதுவும் தாண்டி நான் அதுக்கு முன்னாடி புறநானூறு வந்து படிச்சிருக்கேன். ஏன்னா இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மரம் செடி கொடிகள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நம்ம தமிழர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பழக்க வழக்கங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஔவையார் வந்தேன்னு வைங்களேன், அவர் அரசர் வந்து 7 அடி முன்னாடி சென்று வரவேற்பார், போகிறப்பையும் 7 அடி முன்னாடி சென்று வழி அனுப்பி வைப்பார். இது வந்து ஒரு விருந்தோம்பலுக்கான ஒரு நல்ல இடம். இது வந்து ஃபஸ்ட்டு படித்தோடனே எங்கள் தமிழையே எனக்கு 9ஆவது வகுப்பில் சொன்னார். ஸோ அதுலேருந்து பிடிச்சிட்டேன். ஸோ நம்ம என்னன்னாலும் சரி தமிழை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அதை கெட்டியமாக பிடிச்சி வச்சுட்டு நான் வந்து புறநானூரை படிக்க இப்போ எனக்கு அது அந்த ஆர்வம் மட்டும் எனக்கு அதிகமாகிட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா எனக்கு இந்த இறுதி, அதாவது ஒரு மனிதன் வந்து இறுதி நிலை அடைகிறப்ப இந்த கோடி துணின்னு ஒன்று போடுவாங்க. அது வந்து எனக்கு ஏன் அதை போடுறாங்கன்னு இப்போ வரைக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் அதுக்கான அர்த்தம் வந்து புறநானூரில் இருக்குது. என் சிறுவன் கால்கையில் வெள்ளுருவை போர்தல் அணியே கடனே நம்ம பாலை நிலைமைன்னு கடைசிய முடியும். ஏன்னா கடைசியில் அது அர்த்தம் என்னென்னா எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் கோடி துணின்னு ஒன்று போட போகிறதில்ல. ஒரு வீரன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவனுக்கு மட்டும்தான் கோடி துணி போட்டிருக்காங்கன்னு புறநானூரில் பதிப்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கள்ளிச்செடின்னு ஒன்று இருக்குது. கள்ளிச்செடி வந்து எல்லா நிலத்துக்கும் இப்போ வந்து எல்லா நிலத்துலையும் வளருது. அப்போ வந்து அந்த புறநானூரில் அதுக்கு ஒரு இலக்கணமே இருக்குது. சுடுகாட்டில் மட்டும்தான் அதுக்கான ஒரு உரித்தான ஒரு மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு தானா. ஸோ இப்போ என்னோட கருத்து இந்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறேங்கம்மா. உதாரணத்துக்கு இப்போ குறுந்தொகையை படித்த பிறகு எனக்கு ஒரு நிறைய டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ வந்து அப்போ அவங்க பண்ண காதல் ஒரு காதல், அது வந்து காதலில் காவியம். ஏன்னா வந்து கற்பனைன்ற ஒரு தமிழில் ஊறிய ஒரு காதல். அது 2 பாட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? விட்ட குதிரையார் மீனெறி தூண்டிலார், அந்த 2 பாட்டு தான் பாடலால் பெயர் பெற்றவர்களுடையது. இந்த 2 பாட்டுமே சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த விட்ட குதிரையை மட்டும் பார்த்துருவோம். விட்ட குதிரை விசைப்பினன் 74வது பாட்டு. விட்ட குதிரை விசைப்பினன்னு விசும்பு தோய் பசுங்கழை. மூங்கில் வந்து இப்படி நீங்கள் இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா இப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு ஜம்ப்புன்னு போய் அப்படி ஏறும் மேலே, பெரிய மூங்கிலாக இருந்தால். அந்த காலத்தில் வந்து ஒரு கழுவேற்றக்கூடிய தண்டனைகளுக்கு கூட மூங்கில தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப கொடுமையான தண்டனை அது. மூங்கில் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் அந்த மூங்கில் இப்படி இருக்கும்போது 2 உடம்பையும் கையையும் காலையும் சேர்த்து அப்படி கட்டிடுவாங்க. கையை இந்த பக்கம் ஒரு மூங்கில், இதில் பகல் ஆக ஆக சூரியன் உதிச்சு உச்சிக்கு போக போக மூங்கில் அப்படியே விரிய ஆரம்பிக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதில் இடையில கட்டியிருக்கக்கூடிய உடம்பினுடைய சித்திரவதை என்னவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ மூங்கில் விரிகிறத வந்து ஒரு தண்டனைக்குரியதாக பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே விட்ட குதிரையார், இந்த பாடலால் பெயர் பெற்றவர் இவர். விட்ட குதிரையின் விசைப்பின் என்ன, ஒரு கட்டியிருக்கிற குதிரையை அப்படி அவுத்து விட்டிங்கன்னா அது என்ன விசையோட பாயுமோ அது போல் இந்த மூங்கில் கீழே அப்படி வளைச்சிருக்கிற மூங்கில் அப்படி மேலே பாஞ்சுதான். இது ரெண்டையும் எப்படி அவர் கனெக்ட் பண்ணார்? ரொம்ப ஆச்சரியம். விட்ட குதிரை அந்த மூங்கிலை விடுறது, மூங்கிலை அப்படி பிடிச்சி இழுத்து விடுறது. ஸோ இது மாதிரி அது வந்து தோழி வந்து தலைமகனுடைய குறையினாக சொன்ன பாடல். இந்த ரொம்ப அழகான ஓமை. அதை நான் சொல்ல மறந்துட்டேன், நல்ல வேளை நினச்சிட்டே இருந்தேன் சொல்லலையே அப்படின்னு, அதை நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். நன்றி அம்மா. அந்த பாட்டா அணவந்தன அப்படிங்கிறது வந்து இந்த பாட்டில் வருதுங்கய்யா. அதாவது இந்த மாடுகள் திரும்பி வரக்கூடிய அந்த காட்சியும் போது, ஆமாம் எது 64 ஆமாம் அணவந்தன. ஆமாம். பல்லா நெடுநெறிக்கு அகன்று வந்தன புந்தலை மன்ற நோக்கி மாலை மடக்கட்குழவி அணவந்தன. அணவந்தன அப்படிங்கிறதுக்கு வந்து அணவந்தன்னு நோயே மாகுதல்,
தலையெடுத்து பார்க்கக்கூடிய, அது வருந்தக்கூடிய பார்வையை உடைய அந்த ஆவினுடைய வருத்தத்தை போல அப்படின்னு தலைவி சொல்கிறதா. ஏன் அணத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு இன்றைக்கி பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி பேச்சு வழக்கில் அணத்திக்கிட்டே இருக்கிறங்கிற வார்த்தை இருக்குது. நிறைய வீடுகளில் நீங்கள் கேட்கலாம், என்ன சும்மா அணத்திக்கிட்டே இருக்க, அதை சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு. அது பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. 3 சுழினா சரி, நன்றிங்க. அம்மையார் பாடம் நடத்தும் போதே அதை தெளிவாக சொன்னாங்க. பிதிர் பிசிர் 2 சொல்லாட்சி, 2ம் வேறு வேறு சொல், நுட்பமான பொருள் வேறுபாடு உடையது. பிசிர் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது அம்மையாரை சொன்னாங்க நெருப்பு பொறின்னு சொல்லிட்டாங்க, அதான் தெளிவான பொருள். ஆனால் பிதிர் என்பதற்கு பொருள் வேறு. இப்போது நடைமுறைக்கு ஒரு சொல்ல உங்களுக்கு எடுத்துக்காட்டாக பயன்படுத்திக்கிறேன். கொய்யா பழம் நல்ல பழுத்த பழம் கீழே கிடக்கு, காலை வச்சுட்டீங்க, என்ன ஆகும்? பிதுங்குதல். இந்த வார்த்தை தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். பிதுங்குதல் என்ற சொல்ல தான் பிதிர் என்ற 3 எழுத்தில் சொல்லாட்சி இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது. அழகான வார்த்தை. பிதுங்குதல் வேறு, பிசிர் வேறு. பிசிர் என்பதற்கு இன்றைக்கி நடைமுறையில் சொல்லணுன்னாக்கா, இரும்பு மொத்தமாக இருக்கிற ஒரு இரும்பு கனிம பொருளை பிரிதொரு வடிவமாக மாற்ற வேண்டும். உலைக்களம், கொல்லன் உலைக்களம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன், ஏன்னா இன்றைக்கி அது பல பேருக்கு தெரியாது. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. கொல்லன் உலைக்களத்தில் கடப்பாறைன்னு வச்சிங்களேன், கூர் தேஞ்சு போச்சு, மீண்டும் அதை கூர் ஆக்கணும். கொடுவாள், வெட்டுக்கத்தி, கூர் மழுங்கி போய்விட்டது, மீண்டும் அதை கூர்மையாக்கணுன்னாக்கா உலைக்களத்தில் வச்சு அதை வெப்பப்படுத்த என்னன்னாக்கா நல்ல வெண் சிவப்பாக மாறி போயிடும். அந்த நேரத்தில் அப்படி ஒரு சுற்றி எடுத்து அப்படி தட்டினீங்கனாக்கா என்ன ஆகும்? அதுதான் பிசிர். அந்த வெட்டுக்கத்தியாக இருக்கட்டும், கடப்பாறையாக இருக்கட்டும், கூர்மைப்படுத்துகின்ற பொழுது உலைக்களத்தில் வைத்து வெப்பப்படுத்தி பனைன்னு சொல்லுவாங்க. கீழே ஒரு இரும்பு, கனமான ஒரு இரும்பு பொருள் இருக்கும், அதுக்கு மேலே வச்சு சம்மட்டியால் அடிப்போம். சுற்றி விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு பெரிய அளவில் இருக்கக்கூடியதற்கு சம்மட்டின்னு பேர். சம்மட்டியால் தூக்கி நறுக்குவாங்க. அப்படி நறுக்கும்போது என்ன ஆகுனாக்கா துளிர் தெரிக்கும். அந்த தெரிக்கின்ற உலோக துகளுக்குத்தான் சேர்னு பேர். சேர் என்ற சொல்லாட்சியும் உண்டு. பிசிர் என்பது அந்த மொத்த ஒரு வடிவத்திலிருந்து தெரிக்குது பாருங்க, சிறு சிறு துகளாக, அந்த துகளுக்கு பிசிர்னு பேர். எனவே பிசிர் என்பது வேறு, பிதிர் என்பது வேறு. நன்றி. நன்றி. அந்த இது இலக்கணத்துக்காக சுட்டி ஒருவர் பெயர் வளர்ப்பறார் என்பது மிக உயர்ந்த ஒரு பண்பாட்டு சித்திரத்துக்கு உரிய இலக்கணம். அதை வச்சியே நீங்கள் சொல்கிற நச்சினார் கிணியார் என்ன நெடுநெல் வாடையை தூக்கிட்டு போய் அவரை அக விளக்கியத்திலேருந்து தூக்கிடுவார். வேம்பு தலையாழ்த்த அந்த ஒரு சொல் வேப்புனாலே வர்றாரு. ஏன் சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்னீங்க, அது கரெக்டாக. அது அந்த அளவு இல்லாமல் அதுக்கு மேலே போகுது. இது மைனாவின் காதல் அல்லது மன்னனினுடைய காதல்ங்கிறது அவனுடைய தனிப்பட்ட காதலாக வருது. அப்படி இல்லை, அது ஒரு நாகரிகம். அந்தரங்கத்திற்குள் போகக்கூடாதுங்கிறது தான். ஆமாம், கூட அந்தரங்கத்திற்குள் போகக்கூடாதுங்கிற ஒரு நாகரிக சொற்றொடர் தான். இந்த நாகரிக பூமி தான் நம்ம பூமிங்கிறதுக்காக உரிய வார்த்தை தான் இலக்கணம் தான் சுட்டி ஒருவர் பெயர். நன்றி ஐயா. எல்லாரும் சொல்ல கேட்டிருப்பாங்க, தமிழ் பேச பேச உயிரை வளர்க்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் இலக்கியம் படிக்க படிக்க உணர்ச்சியை ரொம்ப தூண்டும். அதனால் நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நேரம் கருதி இன்றைய வகுப்பை இதோடு முடிக்கலான்னு நினைக்கிறேன். மீண்டும் செப்டம்பர் 6ஆம் தேதி வர சனிக்கிழமை அடுத்த வகுப்பு இருக்கிறது.
வந்திருந்த அனைத்து வாசகர்களுக்கும் நன்றி. ஏற்பாடு செய்திருந்த ஒளி அமைப்பாளர்கள், நூலகர்கள், பணியாளர்கள், துப்புரவாளர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றியுடன் இந்த நிகழ்வு இனிதே முடிவடைகிறது. மீண்டும் நன்றி அம்மா. தேங்க்யூ ஸோ மச்.